அவ்வக்த முரளி. அவ்வக்த மாதத்தினுடைய அவ்வக்த முரளியினுடைய சீரீஸ்ல மறுபடியும் இந்த வாரம் முறைப்படி உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாப் தாதானுடைய அவ்வக்த மாதத்தினுடைய அவ்வக்த முரளி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பாபா கொடுத்ததற்கும் பாபாக்கு நன்றி, பாபாக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. சோ அந்த வரிசையில இன்னைக்கு 1998 அவ்வக்த முரளி நாம கேட்கலாம். ஸோ இந்த 18 ஜனவரி 1998 முரளி ரொம்ப பெரிய ஒரு முரளியாக இருக்கு. கிட்டத்தட்ட 7-8 பக்கங்கள் முரளி பாபா சொல்லியிருக்காரு. அதுவும் மெயின் சப்ஜெக்ட். அதாவது பாபா சொல்லியிருக்கிறது அநேக முறை வேற வேற நிறைய சேவைகள் சொல்லுவாரு. பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு சேவா சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவா பத்தி சொல்லியிருக்காரு. சக்தியினுடைய அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அந்த சகாஷ்னுடைய சேவை செய்வதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த வைராகிய உள்ளுணர்வு இருக்கும் போதுதான் நம்ம எல்லாருக்கும் சகாஷ் கொடுக்க முடியும். சோ பாபா அதை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த முரளியில முக்கியமாக பாபா அன்பினுடைய விசேஷத்தாக்களை பற்றி பாபா நிறைய சொல்லியிருக்காரு. அன்பு என்னெல்லாம் நம்மள எப்படி இருந்த நம்ம எப்படியாகலாம் மாற்றுகிறது, அன்பினுடைய மகத்துவம் என்ன, அன்பு கடலாகிய பாபானுடைய அன்புல மூழ்கி போயிடுங்க. அப்படி மூழ்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு உலகமே மறந்து போயிடும். நம்ம உட்கார்ந்து யோகா பண்ணணும், பாபாட்ட புத்திய செலுத்தணும் அப்படின்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் கூட கிடையாதுன்றார். உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக ஆவதற்கு அன்பு கடல்ல மூழ்கி இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே நேரத்துல எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வு நமக்குள்ளார இருக்கணும்ன்றாரு. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் பாபாக்காக அர்ப்பணித்தார். அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கு இதெல்லாம் எனது, நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த எண்ணம் கூட அவருக்கு வரல. அதே மாதிரி நமக்கு கூட அந்த அளவுக்கு எனதுன்ற அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. என்னுடைய உடல் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பாபாக்கு, அப்படியெல்லாம் வரவே இல்லை. என்னுடைய உடலுக்கு நான் உணவளிக்கிறேன் கிடையாது, பாபானுடைய ரதத்துக்கு உணவளிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா பாபா ஒவ்வொரு இடத்துலயும் சிவ பாபாவை தான் முன்னிறுத்தினார். சிவ பாபானுடையது சிவ பாபானுடையது, எனதுன்ற அந்த பெயர் அடையாளம் கூட அவர் இருக்குல்ல, அவருக்குள்ளார அந்த உணர்வு கூட இருக்குல்ல. அப்படி நாமளும் பிரம்மா பாபா சமானம் வைராகிய உள்ளுணர்வு உடையதாக என்ன எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருக்கணும். அதே நேரத்துல அந்த பற்றுதலில் இருந்து விடுபட்ட ஆத்மாவாக இருக்கணும்ன்றார். ஏன்னா பிரம்மா பாபா ஸ்தாபனையினுடைய அத்தனை காரியம் செய்த பிறகு கூட எப்பொழுது அவர் தன்னுடைய இறுதி கட்டம், அதாவது சரீரத்தை விடக்கூடிய சமயம் வருகிறதோ அப்ப கூட அவர் யோசிக்கல, நான் போயிட்டேன்னா அடுத்து இந்த எண்ணம் என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கூட அவருக்கு வரல. அந்த அளவுக்கு பற்றுதலிலிருந்து பாபா விடுபட்டவராக இருந்திருக்கார். அப்படின்னா நாம கூட பிரம்மா பாப் சமான் நம்ம ஆகணும் அப்படின்னா பாபா சொல்லியிருக்காரு. இந்த முரளி கொஞ்சம் பெரிய முரளி அப்படின்றதுனால நாம ரொம்ப ரொம்ப அட்டென்ஷனோட முற்றிலுமாக முரளிதர் பாபா அவருடைய முரளி, இதை தவிர்த்து வேற எந்த நினைவும் இல்லாமல் முரளிக்கு பின்னாடி முழு உலகத்தை மறக்கக்கூடிய முரளியினுடைய இனிமையிலே மூழ்கி சுத்து புத் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதாவது சுத்தி முத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறக்கக்கூடிய கோபிகையாக மாறி நாம முரளிய கேட்கலாம். பாபா சொல்றாரு முரளியினுடைய தலைப்பு சகாஷ், சக்தியை வழங்கக்கூடிய சேவை செய்வதற்காக பற்றிலிருந்து விடுபட்டவராகி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆகுங்கள். சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்வதற்காக பற்றுதலிலிருந்து விடுபட்டவராகி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆகுங்கள். முரளியினுடைய தேதி 18/1/98. பாபா சொல்றாரு, இன்றைய நாள் விசேஷமாக அன்பிற்கான நாளாக இருக்கிறது. அமிர்த் வேளால இருந்து தொடங்கி
ஓம் சாந்தி சிஸ்டர். கிளியர் இல்லாம இருக்கு. எனக்கு மாத்திரமா மெட்டாய்க்கும் இப்படி கேக்குதா? எங்களுக்கும் அப்படித்தான் அக்கா. கிளியர் இல்லாம இருக்கு சிஸ்டர். இழுக்குது கொஞ்சம். வாய்ஸ் ஒன்றும் கிளியரா வரையில்லை சிஸ்டர். இன்டர்நெட் எதுவும் ப்ராப்ளமா? அவங்களுக்கு கேக்குது இல்ல? கேக்குதா நாங்க சொல்றது? நீங்க சொல்றது எனக்கு கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்கு. ஆனா முதல் நீங்க வாசிச்ச ஒண்ணுமே கிளியரா கேட்கல சிஸ்டர். அது இழுத்து இப்ப இன்டர்நெட் இந்த ஒரு வைஃபை இல்லையோ என்ன தெரியல, அப்ப கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்தது. இப்ப கேக்குது, நீங்க வாசி. ஓகே, நடுவுல உங்களுக்கு எப்போ கிளியர் இல்லையோ உடனே சொல்லுங்க, நான் வேணா கட் பண்ணிட்டு திரும்ப வேணா ஜாயின் பண்ணிப்பேன். ஓகே சிஸ்டர். ஓகே, பாபா வந்து சொல்றாரு, இன்றைய நாள் விசேஷமாக அன்பிற்கான நாள். அமிர்த் வேளால இருந்து ஆரம்பித்து நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த அன்பை பாப் தாதா முன்னாடி அர்ப்பணம் செய்து கொண்டே இருந்தார்கள். அனைத்து குழந்தைகளுடைய அன்பினுடைய முத்துக்களினுடைய மாலை பாப் தாதானுடைய கழுத்தில் விழுந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு பாப் தாதா கழுத்துல குழந்தைகளுடைய அன்பினுடைய முத்து மாலைகள் விழுந்துட்டே இருந்ததாமா. இப்ப பாபா சொல்றாரு, ஒரு பக்கம் அந்த அன்பினுடைய முத்தினுடைய மாலைகளும், இன்னொரு பக்கம் இனிமையான அந்த முறையீடுகள், அதாவது பாபா முன்னாடி போடக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அந்த மாலைகளும் இருந்தது. ஸ்னேகத்தினுடைய முத்து மாலைகளும் ஒரு பக்கம் விழுந்துட்டு இருந்ததா பாபா கழுத்துல, இன்னொரு பக்கம் குழந்தைகளுடைய இனிமையான அந்த அப்ளிகேஷன்ஸ், முறையீடுகள் என்கின்ற மாலைகளும் பாபானுடைய கழுத்துல வந்து சேர்ந்துட்டே இருந்ததா. ஆனா இந்த வருஷம் வந்து அந்த முறையீடுகள்ல வித்தியாசம் இருந்தது. பாபா பார்த்தார், குழந்தைங்க போடுற அப்ளிகேஷன்ல என்ன இருக்கான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்ததா. முன்னாடி போட்டுட்டு இருந்த அப்ளிகேஷன்ஸுக்கும் இப்ப போடுற அப்ளிகேஷன்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததா பாப் தாதா பார்த்தேன்றாரு. முதல்ல அந்த முறையீடுகள் இருந்ததெல்லாம் என்ன முறையீடுகள் இருந்தது, குழந்தைகளுடையது அப்ளிகேஷன் என்ன போட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஆரம்பத்துல எல்லாம், பாபா எங்களையும் நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம், நாங்க சாக்கார பாலனை நாங்க அடையவே இல்லை. சோ இந்த மாதிரி எல்லாம் தான் முதல்ல குழந்தைகள் பாபாக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களாமா. ஆனா இந்த வருஷம் மெஜாரிட்டி அந்த அப்ளிகேஷன், அந்த முறையீடு என்னவாக இருந்தது அப்படின்னா, இப்பொழுது பாப் சமான் ஆகி பாபா உங்ககிட்ட நாங்க வந்து சேரணும் அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வருடமானது இருந்தது. இப்ப பாபாக்கு சமம் ஆகணும்ன்ற அந்த ஊக்க உற்சாகம் என்பது மெஜாரிட்டி குழந்தைகளுக்குள்ளார ரொம்ப நல்லா இருந்ததுன்றார் பாபா. எல்லா குழந்தைகளுக்குள்ளாரையும் மெஜாரிட்டி அந்த பாப் சமான் ஆகணும் அப்படின்ற அந்த ஊக்க உற்சாகம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பாபாக்கு சமானம் ஆகக்கூடிய அந்த விருப்பம் ரொம்ப தீவிரமான விருப்பமாக இருந்தது. பாபாக்கு சமம் ஆயிடணும், பாபா கிட்ட வந்து சேரணும், இந்த எண்ணம் பாபாட்ட உரையாடல் செய்யும் போது குழந்தைகளுடைய இந்த எண்ணம் தான் இருந்ததுன்ற. பாபாட்ட உரையாடல் செய்யும் போது குழந்தைகளுடைய சங்கல்பம் என்னவா இருந்ததா, பாப் சமான் ஆயிடணும். அந்த ஒரு தீவிரமான இச்சை தான் குழந்தைகளுக்குள்ளார இருந்ததுன்ற. இப்போ பாப் தாதா கூட குழந்தைகளுக்கு என்ன சொல்றாருன்னா, சமானமாகுங்கள், சம்பன்னமாகுங்கள், சம்பூர்ணமாகுங்கள் அப்படின்னுட்டு பாப் தாதா கூட குழந்தைகளுக்கு வரதானம் கொடுக்கறேன்றார். சோ இப்போ கிளியரா இருக்கா வாய்ஸ், ஆடியோ? கிளியரா இருக்கு சிஸ்டர், வாசி நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சோ பாப் தாதா என்ன சொல்றாரு, சமான் பவ, சம்பன்ன பவ, சம்பூர்ண பவ. பாபாக்கு சமானமாகுங்கள், சம்பன்னமாக நிரம்பியவர்களாக, சொல்லுவோம் இல்லையா, சர்வகுண சம்பன்ன, எல்லா குணங்களையும் நிறைந்தவர்களா ஆகுங்க, சம்பூர்ணமாகுங்கள், 16 கலையில சம்பூர்ணமாகுங்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்ப சமான் பவ, சம்பன்ன பவ, சம்பூர்ண பவன்னுட்டு பாபா குழந்தைங்களுக்கு வரதானம் கொடுக்கிறார். இதற்கான சாதனம் சதா காலத்திற்காக ரொம்ப சகஜமான ஒரு சாதனம் இருக்குன்ற.
பாபாக்கு சமமாகணும், சம்பன்னமாகணும், சம்பூர்ணமாகணும்னா இதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி, ஒரு சாதனம், ஒரு மெத்தட் என்ன இருக்கு அப்படின்னா பாபா சொல்ற மெயின் பாயிண்ட் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. சதா ஸ்நேகத்தினுடைய கடல்ல மூழ்கி போயிடுங்கன்றார். இதுதான் ரொம்ப ஈஸியான சாதனம். எதற்கு? பாப் சமான் ஆவதற்கு, சம்பன்னம் ஆவதற்கு, சம்பூர்ணமாவதற்கு. இதுதான் ரொம்ப சகஜமான சாதனம். சதா ஸ்நேக கடல்ல, பாபா அன்பு கடல் இல்லையா, அந்த அன்பு கடல்ல சதா மூழ்கி போயிடுங்கன்றார். எப்படி இன்றைய நாள், அதாவது 18 ஜனவரியினுடைய நாள், அந்த அன்புல மூழ்கி இருந்தீங்க. இப்போ அன்புல மூழ்கி இருந்ததுனால வேற ஏதாவது உங்களுக்கு நினைவில் இருந்ததான்னு கேக்குறார். பாப் தாதாவை தவிர்த்து வேற ஏதாவது நினைவுல இருந்ததா? எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அந்த அன்புல மூழ்கியே இருந்தோம். நம்ம நடமாடிட்டு இருந்தாலும் என்ன நினைவு இருந்தது? பிரம்மா பாபாவினுடைய சித்திரமும் பிரம்மா பாபானுடைய சரித்திரமும், இதுதான் நினைவுல இருந்தது. ஓ, சித்திரமும் நம்ம எதிரில இருந்தது, அவருடைய சரித்திரம், அவருடைய வரலாறு, அவருடைய ஹிஸ்டரி, இதுதானே நமக்கு நினைவுல இருந்தது. இப்ப எல்லாருமே அந்த அன்பினுடைய அனுபவத்தை இன்னைக்கு விசேஷமாக அனுபவம் பண்ணீங்க தானே? அன்பினுடைய அனுபவம் விசேஷமா ஸ்பெஷல்லா 18 ஜனவரினாலே என்ன, பாபானுடைய அந்த அன்பினுடைய அனுபவம், அதை செய்தீங்க தானே? உங்களுக்கு எந்த ஒரு கடினமாக இருந்ததா அன்பினுடைய அனுபவம் செய்வதற்கு? பாபா கேட்கிறேன். சகஜம் ஆயிடுச்சு தானே? இப்போ ஸ்நேகம், அன்பு என்பது அந்த மாதிரி சக்தியா இருக்கு. அதாவது அந்த அன்பினுடைய சக்தி அனைத்தையும் மறக்க வைத்து விடும். அன்பினுடைய சக்தி என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் மறக்க வச்சிடும்ன்றாரு பாபா. அன்பினுடைய சக்தியினுடைய மகத்துவம் பாபா சொல்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிக்கலாம் நம்ம. அன்பினுடைய சக்தி என்ன பண்ணும்? அனைத்தையும் மறக்க வைத்து விடும். அதுல பாபா சொல்றாரு, உடலினுடைய நினைவும் வருவதில்லை, உலகத்தினுடைய நினைவும் வருவதில்லை. அன்பு என்பது எல்லாத்தையும் மறக்க வச்சிடுது. அந்த அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது உடலினுடைய நினைவும் வரதில்லை, உலகத்தினுடைய நினைவும் வருவதில்லை. அன்பானது கடினமான உழைப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அன்பு இருந்ததுன்னா அங்க கடின உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அன்பானது கடினமான உழைப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. எங்க அன்பு இருக்குமோ அங்கு கடினமான உழைப்பு என்பது இருக்காதுன்றார் பாபா. ஒண்ணு, உடலையும் மறக்க வச்சிடுது, ரெண்டாவது உலகத்தையும் மறக்க வச்சிடுது, மூணாவது கடின உழைப்பிலிருந்து நம்மை விடுவித்து விடுகிறது. ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கடினமான உழைப்பு இருக்காது. அடுத்து நாலாவது சொல்றார், அன்பானது சதா சகஜமாக பாப் தாதாவினுடைய கரத்தை தன் மீது அனுபவம் செய்விக்கிறது. பாப் தாதா மேல அன்பு இருந்தது அப்படின்னா அப்ப அந்த அன்பு என்ன பண்ணுமா? பாப் தாதா அவருடைய கரம் சதா என்னுடைய தலை மீது இருக்கின்றது அப்படின்ற அந்த அனுபவத்தை செய்ய வச்சுட்டே இருக்கும்ன்றார் பாபா. ஐந்தாவது மீன்ஸ் நம்ம பாயிண்டா நம்ம நோட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாபா அப்படியேதான் சொல்லிட்டு வர்றார் லைன் பை லைனா. ஸோ நம்ம பாயிண்டா கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ அஞ்சாவது, ஸ்நேகத்தினுடைய அந்த அன்பினுடைய குடை, அன்பு என்பது குடை நிழலாகி நம்மை மாயை மீது வெற்றி அடைந்தவர்களாக, மாயாஜீத்தாக ஆக்குகிறது. அன்பானது குடை நிழலாக ஆகி, அன்பானது குடை நிழலாகி மாயாஜீத்தாக நம்மை ஆக்குகிறது. எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை ரூபமான மலையாக இருந்தாலும் அன்பானது அந்த மலையையும் நீர் போல லேசாக்கி விடுகின்றது. ஆறாவது, எவ்வளவு பெரிய மலை மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கூட அன்பு என்ன பண்ணிடுமா? அந்த மலையை கூட தண்ணீர் போல லேசானதாக மாற்றிவிடும். அப்போ உங்களுக்கு அன்புல இருக்கிறதுக்கு முடியுது தானே? அன்புல இருக்கிறதுக்கு, அந்த அன்புல மூழ்கி இருப்பதற்கு தெரியுது தானே? அது உங்களுக்கு வருதான்னு பாபா கேக்குறாங்க. இவ்வளோ அன்பினுடைய மகத்துவம் இருக்குன்னா அந்த அன்புலயே இருக்கிறது உங்களுக்கு வருதா?
இன்னைக்கு அன்புல இருந்து காமிச்சீங்க தானே? பாபானுடைய அன்புல மூழ்கி இருந்து காமிச்சிருக்கீங்க தானே? ஏதாவது நினைவுல வந்ததான்னு கேக்குறாரு. வேற எந்த நினைவுமே இருக்கல தானே? பாபா பாபா மற்றும் பாபா ஒரே அந்த நினைவுல லவ்லினா அந்த அன்புலயே மூழ்கி இருந்தோம். அப்ப பாப் தாதா சொல்றாரு, வேற எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க, எந்த புருஷார்த்தமும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்? இந்த ஒண்ணு பண்ணணும். என்ன சொல்றாரு? அந்த அன்பினுடைய கடல்ல மூழ்கி போயிடுங்க. இது ஒண்ணு பண்ணா போதும். வேற எந்த புருஷார்த்தம் கூட பண்ணணும், வேற ஏதோ ஸ்பெஷலா எல்லாம் முயற்சி பண்ணணும்ன்றது கூட கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அன்பு கடல்ல மூழ்கி போயிடுங்கன்றார். அப்படி மூழ்குறதுக்கு உங்களுக்கு வருதானும் கேக்குறேன். அப்பப்ப குழந்தைகள் அந்த அன்பு கடல்ல மூழ்குறீங்க. ஆனா என்ன பண்றோமா? மூழ்குறோம். ஆனாலும் கொஞ்சம் சமயத்துக்கு மூழ்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில வந்துடுறோம். இப்ப சொல்லுவோமா, பாபா இனிமையான பாபா, அன்பான பாபான்னு இப்ப அந்த அன்பு கடல்ல மூழ்கிறது. அப்புறம் பார்த்தா இப்ப பார்த்தா என்ன பண்ணிடுறோம்? அந்த அன்பு கடல்ல இருந்து வெளியில வந்துடுறோமா? வந்துட்டு வேற வேற விஷயங்கள்ல நம்ம மூழ்கிடுறோம். அப்போ பாபா அதுக்கு சொல்றாரு, எப்படி உலகத்துல கூட என்ன பண்ணுவாங்க, கடல்ல போய் மூழ்குவாங்க, குளத்துல மூழ்குவாங்கன்னா அந்த ஒரு 10 செகண்டுக்கு என்ன பண்ணுவாங்க, மூக்க பிடிச்சிட்டு மூழ்குவாங்க. அவ்வளவுதான். சில நொடிகள், சில நிமிடங்களுக்கு மட்டும் மூழ்கி திரும்ப வெளியில வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் குழந்தைங்க இங்க என்ன பண்றோமா, பாபானுடைய அந்த அன்பு கடல்ல மூழ்குறோம். மூழ்கி கொஞ்ச நேரத்துல அப்புறம் அதுல இருந்து வெளியவும் வந்துட்டு வேற வேற விஷயங்கள்ல போயிடுறோம். இப்போ பாபா சொல்றாரு, அப்படி பண்ண வேண்டாம். அந்த அன்பு கடல்ல மூழ்கியே இருங்கன்றார். அப்ப அந்த அன்பு கடல்ல மூழ்கியே இருந்தோம் அப்படின்னா என்னாகும்? அப்பப்போ மூழ்கிட்டு அப்பப்போ வெளியில வந்துடாதீங்க. சதா அந்த அன்பு கடல்ல மூழ்கியே இருங்க. அப்பொழுது என்ன ஆகும்னா அந்த அன்பினுடைய சக்தி எல்லாவற்றிலிருந்தும் மிக எளிதாக நம்மை விடுவித்து விடும். நம்ம சதா அன்பு கடல் பாபால மூழ்கி இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த அன்பினுடைய சக்தி எல்லாத்துல இருந்தும் நம்மள ரொம்ப ஈஸியா வெளியேற்றி விடும் அப்படின்ற. எங்கெல்லாம் போய் மாட்டிட்டு இருக்கோமோ அத்தனையில இருந்து என்ன பண்ணுமா, அந்த அன்பினுடைய சக்தி நம்மள ரொம்ப ஈஸியா வெளியில கொண்டு வந்துரும், விடுவித்து விடும். சிம்பிள் டெக்னிக் பாபா என்ன நமக்கு இதுல சொல்லி தர்றாரு. வேற எந்த கடினமான உழைப்பும் தேவையில்லை, எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அன்புல மூழ்கி இருக்கணும். ஆனா இதுல வர்றது என்ன, அப்பப்ப மூழ்கி அப்பப்ப வெளியே வந்துடுறது. இதுதான் நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக். அதுக்கு பாபா சொல்ற, சதா மூழ்கி இருங்க அன்பு கடல்ல. அப்படி மூழ்கி இருந்தோம்னா அந்த அன்பினுடைய சக்தி எல்லாத்துல இருந்தும் நம்மள ஈஸியா வெளியில கொண்டு வந்துடும். மீன்ஸ் நம்ம எல்லாத்துல இருந்தும் நம்மளே விடுவித்து விடும். அடுத்தது பாபா சொல்றாரு, அனைத்து குழந்தைகளும் பிராமண ஜென்மத்தினுடைய ஆதியினுடைய அனுபவம் எல்லாருமே பண்ணிருக்கீங்க. பிராமண ஜென்மத்தினுடைய ஆரம்பத்தினுடைய அனுபவம் எல்லாருமே செஞ்சிருக்கோம். அன்புதான் நம்மை பிராமணனாக மாற்றி இருக்கிறதுன்றார் 7வது பாயிண்ட். அன்பு என்ன பண்ணிருக்கா, அந்த அன்புதான் நம்மை பிராமணராக ஆக்கி இருக்கிறது. அந்த அன்புதான் நம்மை பரிவர்த்தனை செய்திருக்கிறது, நம்மை மாற்றி இருக்கிறது. எப்படி இருந்தா நாம எப்படி இப்ப மாறி இருப்போம். அப்ப நம்மள மாத்துனது எதுவா? அன்பினுடைய சக்தி தான் நம்மை மாற்றம் செய்திருக்கிறது, பரிவர்த்தனை செய்திருக்கிறது. 8 பாயிண்ட். 8 பாயிண்டா நம்ம வச்சுக்கலாம். அன்பினுடைய சக்தி என்னென்னலாம் பண்ணுது, அன்பினுடைய மகத்துவம் என்ன அப்படின்றது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாபா சொல் கிளியர் இல்ல சிஸ்டர். உங்களுடைய ஞான நம்ம இப்போ கிளியர் இல்ல சிஸ்டர், கேட்கல. ஆடியோ கிளியர் இல்லையா?
இப்ப நீங்க சொல்லிக்க கிளியரா இருக்கா? அதுக்கு முதல் கிளியர் இல்லாம இருக்கு. சொன்னது ஒண்ணும் விளங்கல sister. ரொம்ப நேரமா கிளியர் இல்லையா? இல்ல இல்ல இப்ப நல்லாதான். இல்ல இப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ளதான். ஓகே. சோ அன்பினுடைய சக்தி தான் என்ன பண்ணிருக்கு, நம்மை பிராமணனாக ஆக்கியிருக்கு. அன்புதான் பரிவர்த்தனை மாற்றத்தை நமக்குள்ளார கொண்டு வந்திருக்கு. அதனால பாபா சொல்றாரு, உங்களுடைய இந்த பிராமண ஜென்மத்தினுடைய ஆதி சமயம், ஆரம்ப சமயத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு நினைவுல இருக்கான்னு கேக்குறார். ஞான யோகம் என்னவோ கிடைச்சது. ஆனா அன்புதான் நம்மை என்ன பண்ணுச்சு, அட்ராக்ட் பண்ணிருக்கு. பாபாட்ட வந்த உடனே நமக்கு ஞான யோகம் எல்லாமே கிடைச்சது. ஆனா எல்லாத்த விட பாபாவுடைய அன்புதான் நம்மை ஈர்த்தது இல்லையா? நம்மளை ஈர்த்து நம்மை கவர்ந்து பாபாவினுடைய குழந்தையாக நம்மை மாற்றியதே எதுன்னா அன்பினுடைய அந்த சக்தி தான். அன்புதான் நம்மை கவர்ந்து பாபாவினுடையவர்களாக செய்திருக்கிறது. ஒருவேளை சதா அந்த அன்பினுடைய சக்தியில இருந்தோம் அப்படின்னா அப்போ சதா காலத்திற்காக உழைப்பிலிருந்து நாம விடுபட்டு விடுவோம் அப்படின்றார் பாபா. எப்படியும் முக்தி வருடத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையா? உழைப்பிலிருந்தும் விடுபடணும், முக்தி அடையணும். அதற்கான சாதனம் என்ன அப்படின்னா அன்புல மூழ்கியே இருங்கன்றார் பாபா. ஃபர்ஸ்ட் சொன்னார் அன்புல மூழ்கி இருங்கன்னு. அடுத்து என்ன சொல்றார், அன்பில் மூழ்கியே இருங்கள். மீன்ஸ் அதுக்குள்ளவே இருங்க. அன்பு கடலில் மூழ்குங்கன்னு சொன்னாரு. அடுத்த பின்னாடி வர வர என்ன சொல்றாரு, அன்பு கடலில் மூழ்கியே இருங்கள். அன்பு கடலுக்குள்ளவே இருங்க. மூழ்கியேன்னா அதுக்குள்ளவே இருங்க. அப்படின்னா என்ன, பாபா சொன்ன மாதிரி மூழ்கியே இருங்கன்னா அதுக்குள்ளவே இருங்க. அதுல இருந்து மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, வெளியவே வந்துடாதீங்கன்றார் பாபா. இப்ப ஸ்நேகத்தினுடைய அந்த அன்பினுடைய அனுபவம் எல்லாருக்கும் இருக்குதானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே, இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. ஒருவேளை யார்கிட்டயாவது கேக்குறோம், பாப் தாதா மீது எல்லாத்துக்கான அதிகமான அன்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்ப எல்லாருமே கை தூக்குவீங்க இல்லையா? என்னுடைய அன்புதான் பாப் தாதாவுக்கு, எனக்கு தான் பாப் தாதா மேல ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கை தூக்குவீங்க தானே. அப்ப எல்லாருமே கை தூக்குனாங்களாம். பாபா சொல்றாரு, பாப் தாதா இன்று ஸ்நேகத்தினுடைய சக்திய சதா காரியத்துல பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு சொல்றாரு. மெயின் பாயிண்ட் என்ன சொல்றாரு, ஸ்நேகத்தினுடைய சக்தி, அந்த அன்பினுடைய சக்தியை நீங்க சதா உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபடுத்துங்க, பயன்படுத்துங்க. இது ஈஸி தானேன்றார். ஏன்னா யோகா பண்றோம், யோகா பண்ணிட்டு என்ன நினைக்கிறோம், இந்த உடல் மறந்து போயிடணும், உடலுடைய உலகம் மறந்து போயிடணும், மாயா மீது வெற்றி அடையணும், மாயா ஜீத் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோகா பண்றோம். எப்பொழுது அந்த அன்பினுடைய குடை நிழல்ல இருப்பீங்களோ அப்ப அந்த அன்பினுடைய குடை நிழலுக்குள்ளார மாயா வரவே முடியாதுன்றார். ஃபர்ஸ்ட் அன்புன்றது கடலா வர்ணிச்சார். இப்ப அடுத்து என்ன சொல்றார், அன்பு என்பது குடை நிழல் அப்படின்றார். அப்ப அந்த அன்பு என்கின்ற குடை நிழலுக்குள்ளார இருந்தோம் அப்படின்னா அப்போ அங்க மாயா என்பது வரவே முடியாது. அடுத்த வரியில சொல்றார், அன்பினுடைய கடல்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அப்ப மாயா உங்களை பார்த்துடும், பார்த்ததுக்கு அப்புறம் தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளும். அதனால அந்த கடல்ல இருந்து வெளியே வந்துடாதீங்கன்றார் பாபா. இந்த கடலுக்குள்ளவே மூழ்கி இருங்க, அதுல இருந்து வெளிய வந்துடாதீங்க. வெளியில வந்துட்டீங்கன்னா மாயா பார்த்துடும், மாயனுடைய பார்வையில நீங்க பட்டுடுவீங்க. இப்ப மாயா பார்த்துருச்சுன்னா அந்த மாயா உங்களை தன்னுடையவர்களாக மாற்றிக்கொள்ளும். அதனால அன்பு கடல்ல மூழ்கியே இருங்க, வெளியில வராதீங்கன்ற. அப்போ அன்பானவர் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய அன்பானவரை அவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு யாராவது ஒருத்தர் மேல அன்பு இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எந்த காரியம் செய்துட்டு இருந்தாலும் நமக்கு யார் மேல அன்பு இருக்கோ அவரை நம்ம மறப்போமா? எந்த வேலை செஞ்சாலும் நடுவுல அவங்களுடைய நினைவு இருந்துட்டே இருக்கும், அவங்கள மறக்கவே மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்றாரு,
அன்பானவர் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய அன்பானவரை ஒருபொழுது அவர் மறக்கவே முடியாது. அந்த அன்புல மூழ்கி இருந்தே அவங்க தங்களுடைய காரியத்தை செய்வாங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை மேல அவ்வளோ அன்பு இருக்கு அப்படின்னா அந்த அம்மா என்ன வேலை செஞ்சாலும் தன்னுடைய குழந்தையினுடைய நினைவு ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டே இருக்கும். அந்த குழந்தையினுடைய அன்புல மூழ்கி இருந்தே எல்லா காரியமும் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்றாரு, ஒருத்தர் அன்பானவரா இருக்காருன்னா அப்ப எந்த காரியம் செஞ்சாலும் அவருடைய நினைவுல மூழ்கி இருந்து அந்த அன்புல மூழ்கி இருந்தே அந்த காரியத்தை செய்வாங்க. ஓ பாபா சொல்றாரு, எப்படி இன்றைய நாள், அதாவது அவ்யக்த இந்த நாள் 18ஆம் ஜனவரியினுடைய நாள் நீங்க எப்படி பாபானுடைய அன்புலயே மூழ்கி இருந்தீங்க இல்லையா? அதே போல சதா பாபானுடைய அன்புலயே நீங்க மூழ்கி இருக்க முடியாதா என்ன? ஒரு நாள் உங்களால மூழ்கி அன்பு சகவிடும் அப்படின்றார். ஏனென்றால் யார் மீது அன்பு இருக்கிறது சிஸ்டர் இடக்கிட கட் ஆகிக்கொண்டே இருக்குது சிஸ்டர், அடிக்கடி பிரேக் ஆகிக்கொண்டே இருக்கு. கிளியரே இல்லை சிஸ்டர். இருக்கிறதோ போல ஆவதுன்றது விஷயமாக இப்பொழுது கிளியரா இருக்கா ஆடியோ? இப்ப கிளியரா இருக்கு, இடக்கிட போகுது சிஸ்டர், அதான் என்னது தெரியல. நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆகுதா? ஓ பிரேக் ஆகி பிறகு சரியாகுது, பிறகு பிரேக் ஆகுது, அப்படி அது கண்டினியூவா கேட்க முடியல. பட் எனக்கு தெரியல, நெட் என்னவோ நார்மலா தான் இருக்கு. ஓகே ஓகே. மறுபடியும் சம்திங் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் வேற டிவைஸ் வேணா கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். ஓகே. சோ பாபா சொல்றாரு, ஸ்நேகம் அந்த அன்புதான் சகஜமாக நம்மை பாபாவிற்கு சமமானவர்களாக மாற்றுகிறது. ஏனென்றால் எங்கு அன்பு இருக்கிறதோ, யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை போல ஆவது இது கடினமானதாக இருக்காது. யார் மேல நமக்கு அன்பு இருக்கோ அவரை போல ஆவதுன்றது நமக்கு கடினமானதாக இருக்காதுன்னு பாபா சொல்றார். பிரம்மா பாபா மீது நமக்கு உள்ளபூர்வமான அன்பு இருக்கு. பிரம்மா பாபாக்கு கூட குழந்தைகள் மீது மிகவும் அன்பு இருக்கு. சதா ஒவ்வொரு குழந்தையையும் பிரம்மா பாபா எமர்ஜ் பண்ணி விசேஷமாக சமான் ஆகக்கூடிய சகாஷ் கொடுத்துட்டு இருக்காராம். பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையையும் தான் முன்னாடி எமர்ஜ் பண்ணி விசேஷமாக தனக்கு சமம் ஆகக்கூடிய அந்த சகாஷ், பாப் சமான் ஆகணும்ன்ற அந்த சகாஷ் அந்த சக்தியை பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன்ற. எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாபா நமக்கு சொல்றாரு பாருங்க. பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையையும் தான் முன்னாடி எமர்ஜ் பண்ணி விசேஷமாக சமானம் ஆகக்கூடிய பாப் சமான் ஆகக்கூடிய அந்த சகாஷ் கொடுத்துட்டே இருக்காராமா. சோ அப்படி அனுபவம் பண்றோமா? பிரம்மா பாபா என்னை தான் முன்னாடி எமர்ஜ் பண்ணி
எனக்கு ஸ்பெஷல்லா என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாப் சமான் ஆகக்கூடிய அந்த சகாஷ் எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அடிக்கடிக்கு பண்ணிட்டே இருக்கணும், இந்த அனுபவம் பண்ணணும். பாபா சொல்றாரு, எப்படி கடந்த கால வாழ்க்கையில, அதாவது பிரம்மா பாபா சாக்கார பார்ட் செய்யும் போது, சாக்கார அந்த வாழ்க்கையில் இருக்கும் போது ஒவ்வொரு ரத்தினத்தையும் பார்ப்பாரு. ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொண்டு அந்த ஒவ்வொரு ரத்தினத்தையும் விசேஷமான காரியத்துல ஈடுபடுத்துவார். அதே போல இப்ப கூட ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய விசேஷமான ரூபத்துல அவங்களுடைய விசேஷத்தாவை காரியத்துல பயன்படுத்துவதற்காக சதா சங்கல்பத்தை கொடுத்துட்டே இருக்கேன்றார். அவ்யக்த பார்ட்ல கூட பிரம்மா பாபா என்ன பண்றாராம், ஒவ்வொரு குழந்தையினுடைய ஒவ்வொரு ரத்தினம்னா நான் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு ஆத்ம ரூபமான ரத்தினத்தை பார்த்து கொண்டு அந்த ஒவ்வொரு ஆத்மால என்ன விசேஷத்தா இருக்கு, ஒவ்வொரு ஆத்மால என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றதை பார்த்து அந்த விசேஷத்தாவை நீங்க காரியத்துல பாபானுடைய சேவையில பயன்படுத்துங்க அப்படின்ற அந்த சங்கல்பம், அந்த எண்ணத்தை பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்துட்டே இருக்காராம். மேலும் ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தாவை பார்த்து வா வா ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்காராம். குழந்தைகள் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தாவை பார்த்து பாபா என்ன பண்றாரு, ஆஹா ஆஹா என்கின்ற பாடலை பாடுறாரு. ஆஹா என்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடுறேன்றார். நிறைய குழந்தைங்க யோசிக்கிறாங்களா, பிரம்மா பாபா வத்தனத்துல என்ன பண்றார்? சில நேரங்கள்ல தோன்றது இல்லையா நமக்கு கூட, பிரம்மா பாபா வத்தனத்துல என்னதான் பண்ணுவாரு அப்படின்னுட்டு. பாபா சொல்றாரு, குழந்தைங்க சொல்றாங்களா, நாங்க என்னவோ இங்க சாக்கார உலகத்துல சேவா பண்ணிட்டே இருக்கிறோம், மேலும் பிரம்மா பாபா வத்தனத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு. ஆனா பாபா சொல்றாரு, எப்படி சாக்கார ரூபத்துல சதா குழந்தைகள் கூடவே இருந்தேனோ அப்படியே வத்தனத்துல கூட இருக்கிறேன்றார். குழந்தைகள் கூடவே தான் இருக்கிற, தனியாவே இல்லைன்றார். ஒவ்வொரு முரளிலையும் இந்த பாயிண்ட் நமக்கு என்ன பண்றார் பாபா நல்லா பின் பாயிண்ட் பண்ணி சொல்றார். ஒவ்வொரு சமயத்திலயும் பாபா என்ன பண்றார், குழந்தைகளின் கூடவே தான் இருக்கேன், தனியா நான் இல்ல அப்படின்னு சொல்றார். குழந்தைகள் இல்லாமல் பாபாக்கு மகிழ்ச்சியே இல்லைன்றார். மஜாவே இல்லையா, குழந்தைகள் இல்லாம அப்பாக்கு என்ன இல்ல, மஜாவே இல்ல, அந்த மகிழ்ச்சியே ஏற்படுவதில்லை. எப்படி குழந்தைகளுக்கு பாபா இல்லாம அந்த மகிழ்ச்சி கிடையாது. பாபா இல்லைன்னா உணர்வே இல்லாத மாதிரி தானே இருப்போம். இந்த பாபா அப்படின்றது தானே அந்த உணர்வை, அந்த ஒரு ரசனையை நமக்கு கொடுக்கிறது. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, எப்படி குழந்தைகளுக்கு பாபா இல்லாம எதன் மீது ஒரு ஆர்வமோ அந்த ரசனையோ இல்லையோ, அப்படி பாபாக்கு கூட குழந்தைகள் இல்லாமல் வேற எந்த ஒரு ரசனையோ எந்த ஒரு ஆர்வமே இல்லைன்ற. பாபா தனியாக இருப்பதே இல்லை, சதா குழந்தைகள் கூடவே தான் இருக்காரு. சாக்காரத்துல கூட அனுபவம், சாக்காரத்துல கூட பாபானுடைய துணையினுடைய அனுபவம் சாக்கார ரூபத்துல கொஞ்சம் குழந்தைகளாலதான் செய்ய முடிஞ்சது. சாக்கார பிரம்மா பாபா இருந்த சமயத்துல எந்த குழந்தைங்க இருந்தாங்களோ அவர்களாலதான் என்ன பண்ண முடிஞ்சது, சாக்கார பிரம்மா பாபானுடைய துணையினுடைய அனுபவம் செய்ய முடிஞ்சது. இப்போ என்னவோ அவ்யக்த ரூபத்துல ஒவ்வொரு குழந்தையின் கூடவே எந்த சமயம் விரும்புகிறீர்களோ எப்பொழுது விரும்புகிறீர்களோ பாபா கூட இருக்கக்கூடிய அந்த துணையாக இருந்துட்டே தான் இருக்கேன்ற. அப்போ பிரம்மா பாபானுடைய சமயத்துல பிரம்மா பாபானுடைய அந்த துணையினுடைய அனுபவம் சில குழந்தைகளாலதான் செய்ய முடிஞ்சது. அதுவும் ஆரம்ப நாட்கள்ல தான். பின்னாடி பின்னாடி போக போக பாபா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாம் ஒவ்வொரு குழந்தையா சேவைக்கு ஒவ்வொரு இடமா அனுப்பிச்சிட்டு இருந்தார். இப்ப சாக்காரத்துல சில குழந்தைகளாலதான் பாபானுடைய துணையினுடைய அனுபவம் செய்ய முடிஞ்சது. ஆனா அவ்யக்த ரூபத்துல என்ன ஆகுது, பாபா சொல்றார் ஒவ்வொரு குழந்தையின் கூடவே, அதுவும் எந்த சமயத்துல எல்லாம் குழந்தைங்க விரும்புறாங்களோ எப்பொழுதெல்லாம் விரும்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பாபா கூடவே துணையாகவே இருக்கிறேன்றார். எப்படி சித்திரங்கள்ல எப்படி படங்கள்ல காண்பிக்கப்படுது இல்லையா, அவங்க எப்படி காட்டியிருக்காங்கன்னா பக்தியில ஒவ்வொரு கோபியின் கூடவே ஒவ்வொரு கோபியரின் கூடவே ஒரு கிருஷ்ணரை கூட காமிச்சிருக்காங்க.
சோ இந்த பொம்மையில எல்லாம் கூட நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணனுடைய அந்த டான்ஸினுடைய பொம்மை ஒரு செட்டா இருக்கும். அதுல மெயினா ஒரு ராதா ஒரு கிருஷ்ணர் முக்கியமா காமிச்சிருப்பாங்க. பின்னாடி பல ராதை, அந்த ஒவ்வொரு ராதையோட ஒவ்வொரு கிருஷ்ணரை காமிச்சிருப்பாங்க. சோ அது பாபா சொல்றாங்க, பக்தியில பாருங்க ஒவ்வொரு கோபியின் கூடவே ஒரு கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இந்த சமயத்திற்கான மகிமைதான்றார் பாபா. இப்பொழுது அவ்யக்த ரூபத்துல ஒவ்வொரு குழந்தையின் கூடவே எப்பொழுது விரும்புகிறாரோ, இரவாக இருந்தாலும் சரி, குழந்தை எப்போ விரும்பினாலும் சரி, ராத்திரி 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ விரும்பினா கூட சரி, எவ்வளோ சமயம் பாபானுடைய துணையோடு இருக்கணும், பாபானுடைய துணையினுடைய அனுபவம் செய்யணும்னு விரும்புறாங்களோ அவ்வளோ சமயமும் பாபா அந்த குழந்தைக்கு துணையாக இருக்கிறேன். எந்த குழந்தை எந்த சமயம் எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அந்த குழந்தையுடன் அந்த சமயம் அவ்வளவு நேரம் பாபா தன்னுடைய துணையினுடைய அனுபவத்தை கொடுக்கிறேன்றார். இதுதான் அவ்யக்த ரூபத்துல பாபா என்ன பண்றாரு, எந்த குழந்தையானாலும் எந்த நேரமானாலும் எவ்வளவு சமயமா இருந்தாலும் தன்னுடைய துணையினுடைய அனுபவம் அட் அ டைம் பல குழந்தைகளுக்கு அவர் செய்விக்கிறேன்னு சொல்றார். சாகாரத்துல சென்டர்ல பாபா அப்பப்பதான் சில சென்டருக்கு போவார். அங்க போயிட்டு சேவைக்கான காரியத்திற்காக எப்பயாவது சில நேரங்கள்ல ஒவ்வொரு சென்டருக்கு பாபா போயிட்டு வருவார். ஆனா இப்பொழுது அவ்யக்த ரூபத்துல பாபா வெறும் சென்டருக்கு மட்டும் இல்ல, தூய்மையான பவித்திரமான இல்லறத்துல கூட பாபா போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்ற. வெறும் சென்டர்ஸ மட்டும் விசிட் பண்றது இல்ல. சாகாரத்துல சில சென்டர்ஸ மட்டும்தான் அப்பப்ப விசிட் பண்ணிட்டு இருந்தார் பிரம்மா பாபா. அவ்யக்த ரூபத்துல சென்டர்ஸ் மட்டும் இல்ல, எங்கெல்லாம் பியோரான பாபானுடைய குழந்தைங்க பியோரிட்டியில தூய்மையான குடும்பத்துல இருக்காங்களோ அங்க கூட பாபா போயிட்டு சுற்றி வலம் வராராம். பாபாக்கு வேலைதான் என்ன இருக்குன்னு கேக்குறாரு பாபா. பாபாக்கு வேலையே என்னவா இருக்கு, வேலை என்னதான் வேலை இருக்கு எனக்குன்னு கேக்குறார். குழந்தைகளை சமானமாக்கி தன்னுடன் அழைத்து செல்வது இதுதானே என்னுடைய வேலை இல்லையா அப்படின்றார். பாபானுடைய வேலையே என்னவா, குழந்தைகள் நம்மை தனக்கு சமமாக மாற்றி தன்னுடன் அழைத்து செல்வது, இதுதான் அவருடைய வேலை. வேற என்ன எனக்கு வேலை இருக்குன்னு கேக்குறாரு பாபா. உங்களெல்லாம் என் சமானமாக்கி என் கூட கூட்டிட்டு போறதை தவிர வேற எனக்கு என்ன வேலை இருக்குன்னு கேக்குறார். அப்ப அதனால இந்த வேலையிலேயே அவர் பிஸியா இருக்கிறாராம்மா. இதுதான் ஆன்சர் பண்றார். வசனத்துல என்னதான் பண்றீங்க பாபா அப்படின்னா, இததான் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வேலை, அதனால இதுலயே நான் பிஸியா இருக்கிறேன்றார் பாபா. அப்ப இன்றைய நாள் பாப் தாதா குழந்தைகளுடைய விசேஷமான அந்த உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுக என்கின்ற வரதானத்தை வழங்குறேன்ற. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே உழைச்சிட்டே இருக்கிறத பார்த்து பாப்தாதா இந்த ஸ்நேகத்தினுடைய நாள்ல என்ன பண்றாராம், உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுக என்கின்ற வரதானத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் அப்படின்றார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் டபுள் லைட் ஆயிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. அப்போ அந்த உழைப்பு என்பது கூட ஒரு பொழுதுபோக்கினுடைய அனுபவமாக நீங்க செய்வீங்க. எந்த ஒரு காரியம் செய்தாலும் பாபா பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட், நமக்கு பிராக்டிக்கல் நம்ம செய்வதற்கான பாயிண்ட் என்ன சொல்றார், எந்த காரியம் செய்தாலும் டபுள் லைட் ஆயிட்டு காரியம் செய்யுங்க, அந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. அப்பொழுது கடினமான உழைப்பு கூட என்னவா மாறிடுமா, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா மாறிடும், மனம் மகிழக்கூடிய பொழுதுபோக்காக மாறிவிடும். அந்த உழைப்பு உழைப்பா தெரியாது, ஆனா நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கை போல ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமா அது மாறிடும். அந்த மாதிரி அனுபவம் நாம செய்வோம். ஏன்னா பாப் தாதா குழந்தைகள் கடினமாக உழைப்பது, போராடுவது, யுத்தம் செய்வது, வெற்றி தோல்வி என்கின்ற விளையாட்டை விளையாடுவது, இதெல்லாம் பாபாக்கு பிடிக்கலையாமா, இதெல்லாம் நல்லாவே இல்லைன்றார், எனக்கு பாக்குறதுக்கே முடியலன்றார் பாபா. குழந்தைங்க ஏன் கஷ்டப்படணும், ஏன் உழைக்கணும், ஏன் போராடணும், யுத்தம் புரியணும், ஏன் வெற்றி தோல்வின்னு அந்த விளையாட்டுக்கு போகணும், இதெல்லாம் பாப்தாதாக்கு விருப்பம் இல்லை. அதனால முக்தி வருஷத்தை கொண்டாடுறீங்க இல்லையா, கொண்டாடிட்டே இருக்கீங்களா,
அல்லது இன்னுமே அந்த கடினமான உழைப்பிலேயே மூழ்கி இருக்கீங்களா? அல்லது உழைப்பிலிருந்து விடுபட்ட முக்தி வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குற. இன்றைய நாள் விசேஷமாக இந்த வரதானத்தை நினைவுல வச்சுக்கோங்கன்ற. எத்தனை வரதானம்? சமான் பவ, சம்பன்ன பவ, சம்பூர்ண பவ, கூடவே என்ன மேனத்து சே முக்து பவ, உழைப்பிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் அப்படின்ற இந்த வரதானத்தை விசேஷமா இன்றைய நாள்ல நினைவுல வச்சுக்கோங்கன்ற. இந்த சங்கம யுகமே உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான யுகமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுகம் இது. ஒருவேளை கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா அங்க மகிழ்ச்சி இருக்க முடியாது. அதனால பாபா சொல்றார், ஒரே ஒரு யுகம் தான் பரமாத்மா மற்றும் ஆத்மாக்கள் நாம மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய யுகமே இது ஒண்ணுதான். ஆத்மா பரமாத்மாவினுடைய அன்பினுடைய யுகமும் இதுதான். சந்திப்பதற்கான யுகமும் இதுதான். அதனால திருடமான சங்கல்பம் பண்ணுங்க, இன்றிலிருந்து உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவோம். கடினமா உழைக்கிறதுல இது எல்லாத்துல இருந்தும் நான் விடுபட்டுடுவேன் அப்படின்ற திடமான சங்கல்பம் பண்ணுங்கன்றாருமா. அப்படி விடுபடுவீங்க தானேன்னு கேக்குறார். அதுக்கப்புறம் இப்படி கிடையாது, இங்க ஆமா ஆமா பாபா உழைப்புல இருந்து விடுபட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட வேண்டியது. அதுக்கப்புறமா அவங்கவுங்க இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அப்புறம் கேக்குறது, பாபா என்ன பண்ணட்டும், இப்ப இந்த மாதிரி இருக்கே நான் எப்படி பண்ணட்டும்? இப்படியும் இருக்கக்கூடாது. ஏன்னா பாப் தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையினுடைய திருட சங்கல்பத்தினுடைய முழு ஃபைல் இருக்குன்றார். பாப் தாதா ஒரு பொழுதும் அதாவது பாப் தாதா அப்பப்போ குழந்தைகளுடைய ஃபைல் பாக்குறாராம். திரும்ப திரும்ப திருட சங்கல்பம் பண்ணிருக்கீங்க தானே, என்றிலிருந்து ஜென்மம் எடுத்தீங்களோ அன்னில இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை முறை சங்கல்பம் பண்றீங்க? ஜென்மம் எடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எத்தனை முறை திரும்ப திரும்ப சங்கல்பம் பண்ணிருக்கீங்க? நான் இத பண்ணுவேன், நான் இத பண்ணுவேன் பாபா, நான் இத பண்ணிடுவேன். எத்தனை ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்? அத்தனை ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். ஆனா அதெல்லாத்தையும் நாம ஃபுல்பில் பண்ணலன்றார். அதெல்லாம் முடிக்கல. உரையாடல் என்னவோ ரொம்ப நல்லா உரையாடல் செய்றீங்க பாபாட்ட. பாபாட்ட உட்கார்ந்து பேசுறது என்னவோ எப்படி பேசுறோமா? பாபா சொல்றாரு, ரொம்ப நல்லா உட்கார்ந்து பாப்தாதாட்ட உரையாடல் பண்றீங்க. உரையாடல் செய்து பாப்தாதாவையே குஷிப்படுத்திடுறீங்க. ஆஹா பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட உட்கார்ந்து பேசி பேசியே என்ன பண்ணிடுறது, பாபாவை குஷிப்படுத்திடுறது. எப்படி பாபா உதாரணம் சொல்றாரு பாருங்க. எப்படி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல புது புது ஆத்மாக்களோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கோ என்ன பண்றீங்க, அவங்கள ஈர்க்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி பாப் தாதாவை கூட என்ன பண்றீங்க, உங்கள் பக்கம் நீங்க கவர்ந்து இழுத்துக்கிறீங்க. பாப் தாதாவை கூட அட்ராக்ட் பண்ணிடுறீங்க. அவர்கிட்ட உட்கார்ந்து ரொம்ப நல்லா பேசியே அவர் என்ன பண்ணிடுறீங்க, நல்லா அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா திருட சங்கல்பத்தினுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் சமயத்துக்கு இருக்கே தவிர சதா காலத்துக்கு இருப்பது கிடையாது. பாப்தாதாவிட்ட உட்கார்ந்து பேசும்போது மட்டும் எவ்வளவு நல்லா உட்கார்ந்து பாபாட்ட பேசி அந்த நேரத்துல, பாபா நான் இதை பண்ணிடுவேன் பாபா, அதை பண்ணிடுவேன் பாபா, இப்படி பண்ணிடுவேன் பாபா, இப்படி ஆயிடுவேன் பாபா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பாபாவே மகிழ்ச்சி படுத்தி குஷி படுத்தி பாபாட்ட அவ்வளவு உறுதிமொழிகள் பண்ணி சங்கல்பம் எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா பாபா சொல்றாரு, அந்த திருட சங்கல்பத்தினுடைய தாக்கம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கு. பாபாட்ட பேசிட்டு கொஞ்சம் சமயத்துக்கு மட்டும் அந்த பேசினதனுடைய அந்த திருட சங்கல்பத்தினுடைய தாக்கம் இருக்காமா. ஆனா அது சதா இருக்கிறது இல்லைன்றார். அப்ப பாப் தாதாவிடம் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் என்னவோ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதாம். எப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, பாப் தாதாவினுடைய ஃபைல்ல ஒரு ப்ராமிஸினுடைய அந்த லெட்டர் வந்து சேர்ந்துடுதுன்றார். இப்ப கூட பாருங்க, நெக்ஸ்ட் சிவராத்திரி 18 ஜனவரி முடிஞ்சு அடுத்து சிவராத்திரி வந்தோடனே அப்போ ஒரு ப்ராமிஸ் லெட்டர். அது லெட்டரா எழுதினாலும் சரி, அதுக்கு இல்லைன்னா பிளாக் முன்னாடி போய் ப்ராமிஸ் எடுத்தாலும் சரி,
எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பிகே ஃபங்க்ஷன் என்ன வந்தாலும் அதுல என்ன பண்ணிடுறோமா, ஒரு ப்ராமிஸ் லெட்டர் எழுதி பாப் தாதாட்ட இருக்க ஃபைல்ல இந்த லெட்டரை வந்து சேர்த்து ஆட் பண்ணிடுறோமா. அதனால பாப் தாதாட்ட இருக்கிற ஃபைல் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு லெட்டரா ஆட் பண்றோமே தவிர ஆட் பண்ண லெட்டரை ஃபுல்ஃபில் பண்ணி அதை முடிக்கிறது இல்லை. அதனால ஃபைல் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதனால பாப் தாதா எழுதவே வைக்கிறது இல்லைன்றார். எழுதுனா தானே என்கிட்ட ஃபைல் ஆட் ஆகுது, அதனால எழுதவே வைக்கிறது இல்லையா இப்போ இருக்கும் பாபா சொல்றார். இன்றைக்கு கூட எல்லாருமே சங்கல்பம் என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. பாபா சொல்றாரு, இப்ப கூட எது வரைக்கும் இன்னும் இப்படியே பண்ணுவீங்க, ஃபைல்ல பேப்பர் எப்ப வரைக்கும் இருக்க போகுது, பாபாவும் பார்த்துட்டே இருக்கிறேன்றார். ஃபைல்ல உங்க பேப்பர்லாம் என்னைக்குதான் கிளியர் ஆக போகுது, எது வரைக்கும் இந்த பேப்பர்ஸ் ப்ராமிஸினுடைய லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டே இருப்பீங்க, பாபாவும் பார்த்துட்டே இருக்கார். குழந்தைகளுக்கு பாப் சமான் ஆகணும், மேலும் அந்த ஃபைல முடிக்கணும், ஃபைல முடிச்சுட்டு ஃபைனல் ஆகணும். குழந்தைகளாகிய நாம பாப் சமான் ஆகணும், ஃபைல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஆயிடணும். இப்ப கூட நிறைய நிறைய ஃபைல் இருக்கு. அதனால பாபா என்ன சொல்றாரு, இந்த ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஆகிறதுக்கு என்ன சொல்லி தரார், மறுபடியும் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கே வரார். என்ன வரார், அன்பில் மூழ்கி இருங்கள், அன்பு கடலில் இருந்து வெளியில வராதீங்க, அன்பு கடலில் மூழ்கியே இருங்கள், அதுல இருந்து வெளியே வராதீங்க. பிரம்மா பாபா மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்குதானே, அப்ப அந்த அன்பானவரை ஃபாலோ செய்வது, பின்பற்றுவது அது கடினமானதாக இருப்பதில்லை தானே. அன்பிற்காக சொல்றீங்க இல்லையா, எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு உயிரையும் பலி கொடுத்து விடுகிறார்கள். அன்புக்கு முன்னாடி உயிரையும் பலி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க தானே. இப்ப பாப் தாதா வந்து நீங்க உயிரை பலியா கொடுங்க அப்படின்லாம் பாபா கேட்கல. அன்பு என் மேல அன்பு இருக்குன்னா உடனே நீங்க வந்து உங்களுடைய கழுதை வெட்டிடுங்க, உயிரை கொடுத்துருங்கன்னா பாபா கேட்கல. ஆனா பாபா என்ன பலி கேட்கிறாரு, இந்த பழைய உலகத்தை என்னிடம் பலியா கொடுத்துருங்க. திரும்ப திரும்ப எங்க போகும், பழைய உலகத்தின் மீது தானே புத்தி போகுது, மனசு போகுது. அதனால பழைய உலகத்தை பலி கொடுத்துருங்க. இந்த ஃபைனல் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்னைக்கு நீங்க பழைய உலகத்தை பலியா கொடுக்க போறீங்க. பாபாக்கு பழைய உலகத்தை என்னைக்கு பலியா கொடுக்க போறேன், நாளைக்கு கொடுக்க போறேன்னா அடுத்த வாரமா இல்ல சிவராத்திரி அன்னைக்கா, என்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற டேட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷனுடைய டேட் என்னவோ ஃபிக்ஸ் பண்றீங்க, 20ஆம் தேதி 24ஆம் தேதி, அதற்கான டேட்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்களே, இப்ப என்னைக்கு பழைய உலகத்தை பலி கொடுக்க போறேன்ற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்களான்னு கேட்கிறார். பாப் தாதா எப்பொழுது அப்படின்ற வார்த்தை சொல்றதே கிடையாது. பாப் தாதா என்ன வார்த்தை சொல்றாரு, இப்பொழுது அப்படின்ற வார்த்தை தானே சொல்றார். பாப் தாதா எப்பொழுதுன்ற அந்த வார்த்தை மீது எந்த விஷயத்தையும் விடுறதில்லை, இப்பொழுதுன்னு சொல்றார். எதை செய்யணுமோ அதை இப்பொழுதே செய்யணும். ஆனா பாப் தாதா சக்திசாலியானவர் இல்லையா, அப்ப சக்திசாலி அப்படின்ற கணக்கோட பாபா என்ன பண்றாரு, இப்பொழுதுன்னு சொல்றாரு. குழந்தைங்க எப்போன்ற அந்த பழக்கத்திலேயே வந்து நாம இன்னுமே இருக்கிறோம், அதுலயே கீழே விழுந்துட்டோம். பாப் தாதா சக்திசாலியானவர் எப்பொழுதுன்ற வார்த்தையே சொல்றது இல்லை, இப்பொழுது 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 எதுனாலும் இப்பயே பண்ணணும்னு சொல்றேன். ஆனா குழந்தைங்க கிட்ட என்ன பழக்கம் இருக்கா, எப்போ எப்போ எப்போன்ற பழக்கம் இருக்குன்றார். இதனால பாப் தாதா குழந்தைகளுக்கு சொல்றாரு, இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எப்போன்னு கேக்குறீங்களே, அதனால பாபாவும் கேக்குறாரு, நீங்க எப்போ ஆக போறீங்க, எப்போ பலி கொடுக்க போறீங்கன்னு பாபா கேக்குறாரு. இப்பொழுது சமயத்தின்படி எல்லோருக்குள்ளாரையும் எல்லாருலயும் என்ன ஆகணுமா, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வுல நாம போகணும்ன்றார். ஆனா பாப் தாதா புரிஞ்சிட்டு இருக்கார், குழந்தைகளுக்கு சமயம் என்பது டீச்சரா இருக்கக்கூடாது. எப்போ பாப் தாதா டீச்சரா இருக்காரோ அப்போ சமயத்துல நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தை உங்களுடைய டீச்சரா செய்துக்காதீங்க. ஏன்னா பாப் தாதா தான் நம்முடைய டீச்சர். பாப் தாதா நம்முடைய டீச்சரா இருக்கும் போது நாம எப்ப ஆகுறீங்கன்னா, அப்ப சமயம் வரும்போது ஆகுறேன்னா அப்ப சமயம் தானே உங்களுடைய டீச்சரு. பாபா சொல்றாரு,
இப்ப நான் டீச்சரா இருக்கும்போது சமயத்தை உங்களுடைய டீச்சரா நீங்க செய்துக்காதீங்க. அப்படி செஞ்சுக்கிட்டோம்னா மார்க்ஸ் குறைஞ்சிடும்ன்ற. இப்ப பாபா சொல்றார், இப்ப கூட இன்னும் கூட நிறைய குழந்தைங்க சொல்றாங்களாம், சமயம் கத்து கொடுத்துரும், சமயம் மாத்திடும். எப்ப மாறுவோம்னா சமயம் வந்து மாத்திடும் சொல்றான் இல்லையா சில நேரங்கள். யார் சொன்னாலும் இவங்க கத்துக்கவே மாட்டேன்றாங்கன்னா என்ன பண்ணிடும், யார் சொல்லி கத்துக்கலன்னா என்ன, சமயம் வந்து கத்து கொடுத்துரும் சொல்றாங்க இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, இப்ப கூட நிறைய குழந்தைங்க சொல்றாங்க, சமயம் வந்து கற்றுக் கொடுக்கும், சமயம் வந்து மாத்திடும், சமயத்தின்படி முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களும் மாறிடுவாங்க அப்படின்னு இப்ப கூட சொல்றாங்களா. ஆனா நீங்க குழந்தைங்க சமயத்திற்காக நீங்க வந்து காத்திருக்காதீங்க, வெயிட் பண்ணாதீங்கன்றார் பாபா. சமயம் வரும்போது எல்லாம் மாறிடும், சமயம் இவங்களை மாத்திடும், சமயத்துல எல்லாம் மாறிடுவாங்க, இப்படி சமயத்திற்காக நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க, சமயத்தை உங்களுடைய ஆசிரியராக டீச்சராக செய்து கொள்ளாதீர்கள். நீங்க உலகத்தினுடைய டீச்சர், வேர்ல்டு டீச்சர்னுடைய மாஸ்டர் வேர்ல்டு டீச்சர்ஸா இருக்கீங்க. ஸ்வமான் பாருங்க, ஹையஸ்ட் ஸ்வமான் பாபா கொடுக்கிறார். என்னவா பாபா யாரு, உலகத்திற்கே ஆசிரியர், வேர்ல்டு டீச்சர், யூனிவர்சல் டீச்சர்னு கூட சொல்லலாம். யூனிவர்சல் டீச்சர்னுடைய குழந்தைங்க நாம யாரா, மாஸ்டர் யூனிவர்சல் டீச்சர். நம்ம எல்லாம் வேர்ல்டு டீச்சர்ஸ், நாம எல்லாருமே நாம எல்லாம் கிரியேட்டர்ஸ், படைப்பவர்களா இருக்கும். சமயம் என்பது நம்முடைய படைப்பாக இருக்கு. இப்ப பாபா சொல்றாரு, படைக்கக்கூடிய ஆத்மாக்களே, உங்களுடைய படைப்பாகிய சமயத்தை உங்களுடைய ஆசிரியராக செய்து கொள்ளாதீர்கள். பிரம்மா பாபா சமயத்தை தன்னுடைய ஆசிரியனாக செய்து கொள்ளல. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் என்பது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிரம்மா பாபாக்குள்ளார இருந்தது. ஆதியில கூட பார்த்திருப்பீங்க, பாபா தன்னுடைய உடலை அந்த அளவுக்கு பாபானுடைய சிவபாபானுடைய சேவையில அர்ப்பணிச்சார். மனதை பாபா மீது செலுத்தினார், செல்வத்தை பாபானுடைய காரியத்துல ஈடுபடுத்தினார். ஆனா கொஞ்சம் கூட உடல் மீதோ மனதின் மீதோ அல்லது தன்னுடைய பொருள் மீதோ அவருக்கு பற்றுதலே இருக்கல. உடலுக்காக பாபா சதா என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு, நேச்சுரலி பாபானுடைய வார்த்தை என்னவாக இருந்தது அப்படின்னா, என்னுடைய உடல்னு சொல்லல, பாபானுடைய ரதம், ஷிவ பாபானுடைய ரதம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். என்னுடைய சரீரம் கிடையாது, ஆனா பாபானுடைய ரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பாபானுடைய ரதத்திற்கு நான் உணவளிக்கின்றேன், நான் சாப்பிடுறேன்னு சொல்லல, பாபானுடைய ரதத்திற்கு நான் உணவு ஊட்டுகிறேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. உடல் மீதும் என்ன இருந்தது, பிரம்மா பாபாக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருந்தது. மனம் என்னவோ பாபா என்ன பண்ணியிருந்தாரு, தன்னுடைய மனதை முழுக்க முழுக்க ஷிவ பாபாவிடம் ஈடுபடுத்தி இருந்தார். இப்ப மனாபவ அந்த நிலையில தான் பிரம்மா பாபா இருந்தாரு. செல்வத்தையும் ஷிவ பாபானுடைய காரியத்துல பயன்படுத்தினார். ஒரு பொழுதும் அவருக்குள்ளார இந்த சங்கல்பம் கூட வரல, என்னுடைய செல்வம் பாபானுடைய காரியத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த சங்கல்பம் கூட வரலையாம். அவருடைய செல்வத்தை தான் என்ன பண்ணாரு, ஷிவ பாபா முன்னாடி அர்ப்பணம் பண்ணாரு. அதுலதான் யக்னமே ஆரம்பமானது. ஆனா ஒரு பொழுதும் அவருக்குள்ளார என்ன வரலையா, என்னுடைய செல்வம் பாபானுடைய காரியத்தில் ஈடுபடுத்தப்படுகிறது, இந்த சங்கல்பம் கூட வரலையாம். ஒரு பொழுதும் அவர் வர்ணனை கூட செய்யல, என்னுடைய செல்வம் பாபானுடைய சேவையில பயன்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய செல்வத்தை பாபானுடைய யக்னத்துல நான் வந்து செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளும் அவர் வர்ணனை கூட செய்ததில்லையாமா. அல்லது நான் வந்து செலுத்தினேன், என்னுடைய பணத்தை பாபா சேவைக்கு கொடுத்தேன், பாபா ஒரு நாளும் அப்படி சொல்லவே இல்லைன்றார். பாபாவினுடைய பண்டாரம், போலாநாதனுடைய பண்டாரம் எனதுன்ற அந்த வார்த்தை எண்ணத்துல கூட வரலன்ற. எண்ணத்துல என்ன, இன்னைக்கு சில நேரங்கள்ல நாமளே என்ன பண்றோம், நேச்சுரலி வாயில சொல்லும் போது
வாய் மூலமா வர்ணிக்கும் போது கூட சில நேரத்துல என்ன பண்றோம், பாபானுடைய ஃபங்க்ஷன்ல பாபானுடைய சேவையில நான் இவ்வளவு செஞ்சேன், நான் என்னுடையதை இவ்வளவு கொடுத்தேன். ஆனா பிரம்மா பாபா நான் செஞ்சனும் வரல, என்னுடையதை நான் கொடுத்தேன் அப்படின்றது வாயில இருந்து வார்த்தைகளாக மட்டும் கிடையாது, ஆனா எண்ணத்துல கூட அந்த மாதிரி எண்ணமே வரலன்ற. அதுக்கும் மேல பிரம்மா பாபா அந்த செல்வத்தை என்னுடைய செல்வம் அப்படின்னு புரிஞ்சிட்டு பர்சனலி தனக்காக ஒரு ரூபாயினுடைய பொருளை கூட அவர் யூஸ் பண்ணவே இல்லை. இது நான் சம்பாரிச்ச பணம் தானே, இப்ப இதுல இருந்து ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டா என்ன, இதுல இருந்து ஒரு பொருள் எடுத்து யூஸ் பண்ணா என்ன, எல்லாம் எனது தானே அப்படின்னு கூட பாபா என்ன பண்ணலையா, எனது அப்படின்னு நினைச்சு பர்சனலி தனக்காக எந்த ஒரு பொருளையும் பாபா பயன்படுத்தவே இல்லை. கன்யாக்கள் மாதாக்களுடைய பொறுப்புல பாபா விட்டிருந்தார். கன்யாக்களையும் மாதாக்களையும் தான் பொறுப்பாளராக செய்தார். கன்யாக்கள் மாதாக்களுக்கு வில் பண்ணார், அர்ப்பணம் பண்ணார். எனது அப்படின்ற அந்த தன்மையே இருக்கல பிரம்மா பாபாக்கு. சமயம் சுவாசம் தனக்காக மட்டும் கிடையாது, தனக்குன்றது எதுவுமே பண்ணல. சமயமும் எனக்காக நான் சமயம் பர்சனல் என்னுடைய புருஷார்த்தத்துக்கு சமயம், எனக்கான சமயம், இப்படி எல்லாம் தனக்குன்ற சமயமும் கிடையாது, தனக்கான சுவாசமும் கிடையாது. அதுல இருந்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவராக இருந்தார். பாபா சொல்றாரு அந்த அளவிற்கு பாபா எப்படி இருந்தாருன்னா, பிரகிருதி இயற்கை பாபாக்கு அடிமையாக தாசியாக இருந்தும் கூட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளையும் பாபா யூஸே பண்ணல. பிரம்மா பாபாவிற்கு பிரகிருதி இயற்கை கூட தாசியாக இருந்தாலும் கூட அவர் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தவே இல்லை. சதா சாதாரண வாழ்க்கையில இருந்தார். எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருளை தன்னுடைய காரியத்துக்காக அவர் பயன்படுத்தல. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம், எந்த ஒரு ஸ்பெஷலான பொருள் பார்த்த உடனே அது எனக்கு அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகுது எண்ணத்துலயாவது வருது இல்லையா. ஏதாவது ஒரு நியூவான பொருள் பார்த்த உடனே அது எனக்கு. அப்ப நாம கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னுடைய அப்பா அவர் என்ன பண்ணார், அவருடைய குழந்தை நான் என்ன பண்றேன், அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது, என்னுடைய எண்ணம் இன்னைக்கு என்னவாக இருக்கு, அவர் என்ன நிலை அடைந்தார், இன்னைக்கு நான் என்ன நிலை அடைய போறேன். அதுக்குதான் பிரம்மா பாபானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா சிவ பாபா பாருங்க எவ்வளவு அழகா கிளியரா சொல்லி கொடுக்கிறாரு. பிரம்மா பாபா எப்படி இருந்தார், ஒரு விசேஷமா ஒரு ரூபாய் பொருளை கூட தனக்காக பர்சனலி அவர் யூஸே பண்ணல. தன்னுடைய செல்வத்தை அர்ப்பணம் பண்ணாலும் என்னுடைய செல்வத்தை அர்ப்பணம் பண்ணேன்ற எண்ணமும் கிடையாது. பாபானுடைய பண்டாரம், போலாநாதனுடைய பண்டாரம், எனதுன்றது எங்க இருந்தது, நான் அப்படின்றதே அவருடையதா ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடையதுன்றது எங்க இருந்து வர முடியும். அதுவும் பாபா சில முரளியில சொல்லியிருப்பார் பாருங்க, உங்களுடைய உடல் கூட எனது அப்படின்னு நினைக்கிறதுக்கான உரிமையே கிடையாதுன்றார் பாபா. என்னுடைய உடல்னு சொல்றோம்ல, ஆத்மா சொல்லுது இல்ல இது என்னுடைய உடல் அப்படின்னு, அது எனதுன்ற அந்த உடலுக்கான உரிமை கூட கிடையாது. ஏன்னா இந்த உடல் கூட பாபா கொடுத்திருக்கார், அது இந்த உடல் கூட எனதுன்னு நினைக்காதீங்க. ஆனா என்ன நினைங்கன்றார் பாபா, சேவைக்காக பாபா கொடுத்திருக்கக்கூடிய அடமான பொருள் இது, அவருடையது, எனது கிடையாது. இந்த உடலே எனது கிடையாது. அப்புறம் இந்த உடல் மூலமாக கிடைச்சதெல்லாம் எனதுன்னு எப்படி சொந்தம் கொண்டாடிக்க முடியும். இப்போ பிரம்மா பாபா பிராக்டிக்கலி இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்க இல்லையா. அப்போ ஒரு நாளும் சங்கல்பத்துல கூட எனதுன்னு நினைச்சது கிடையாது, பர்சனலி ஒரு பொருளை யூஸ் பண்ணதும் கிடையாது. எல்லாத்தையும் கன்யாக்கள் மாதாக்களுக்காக வில் பண்ணாரு. எனதுன்ற அந்த தன்மையே இருக்குல்ல. சமயம் சுவாசம் கூட தனக்காக கிடையாது. எல்லாவற்றின் மீதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவராக இருந்தாரு. எல்லாமே இருந்தும்
எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாதனத்தையும் அவர் பயன்படுத்தல. சதா சாதாரண வாழ்க்கையில இருந்தாரு. எந்த ஒரு ஸ்பெஷலான பொருளை தன்னுடைய காரியத்துக்காக அவர் பயன்படுத்தல. பாபா சொல்றாரு, ஆடை வரைக்கும் அவர் போட்டுக்கிற அந்த ட்ரெஸ் வரைக்கும் ஒரே விதமான ட்ரெஸ் தான் கடைசி வரைக்கும். அந்த ஒரே விதமான ட்ரெஸ்ல தான் இருந்தார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ். இன்னைக்கு ஒரு விதம், நாளைக்கு ஒரு விதம், நாளைக்கு ஒரு விதம், அப்படியெல்லாம் இல்ல. ஒரே விதமான ட்ரெஸ் தான் கடைசி வரைக்கும் கூட அவரு போட்டுட்டு இருந்தாரே தவிர அதுல கூட எந்த சேஞ்சும் கொண்டு வரல. குழந்தைகளுக்காக பில்டிங் கட்டினாரு, ஆனா அதை தனக்காக அவர் யூஸ் பண்ணவே இல்லை. குழந்தைங்க சொன்னா கூட அதை கேட்டுக்கொண்டே அதுல இருந்து விடுபட்டு இருந்தார். குழந்தைங்க சொல்றாங்களேன்றது கேட்கறதுக்காக கேட்டாலும் அதுல இருந்து அவர் விடுபட்டு இருந்தார். சதா குழந்தைகளுடைய அந்த அன்பை பார்த்து கொண்டு இந்த வார்த்தையே அவருக்குள்ளார இருந்தது. என்ன வார்த்தை இருந்ததா? எல்லாமே குழந்தைகளுக்காக. குழந்தைகளுடைய அந்த அன்பை பார்த்தாலும் அவருக்குள்ளார என்ன வார்த்தை வந்துச்சா? இதெல்லாம் குழந்தைங்களுக்காக, குழந்தைங்களுக்காக, குழந்தைங்களுக்காக. சதா இதுதான் அவருக்குள்ளார இருந்ததாம். இப்ப இதற்குதான் சொல்லப்படுகிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு பிரத்யட்சமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருடைய நடைமுறை வாழ்க்கையில தனக்காகன்றது எதுவுமே இல்லாம எல்லாமே குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக அப்படின்றது அவருடைய பிரத்யட்ச வாழ்க்கையில இருந்தது. கடைசியில பாருங்க, குழந்தைகள் எதிரில இருந்தாங்க. பாபா குழந்தையினுடைய கையவும் புடிச்சிட்டு இருந்தாரு. ஃபைனல் சீன், சாக்கார ரூபத்தினுடைய ஃபைனல் சீன். குழந்தைங்க பாபாக்கு எதிரில, பாபா குழந்தையினுடைய கைய பிடிச்சிட்டே இருந்தாரு. பிடிச்சிட்டே ஆத்மா பறந்து போனது. ஆனா அப்ப கூட பற்றுதல் இருந்ததான்னு கேக்குறாரு. குழந்தைகள் மீது பற்றுதல் இருந்ததா அப்படின்னா இல்ல. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு தான் இருந்தது. அவ்வளோ அன்பான குழந்தைங்க, அவ்வளோ முக்கியமான குழந்தைகள், அவ்வளோ நல்ல, அவ்வளோ ஸ்நேகி குழந்தைங்க எதிரில இருந்தாலும் பிறகு கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் என்பதுதான் இருந்தது. நொடியில டிட்டாச்டு ஸ்டேஜ், உபராமிருத்தி, விடுபட்ட அந்த உள் உணர்வு, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தினுடைய நிரூபணத்தை நாம பார்த்திருக்கோன்ற. எந்த யாருடைய அந்த அன்பையும் போய் மாட்டிக்கவே இல்லை. ஆனா குழந்தைங்க எதிரிலதான் இருக்காங்க, குழந்தைகளுடைய கைய பிடிச்சிட்டே தான் இருக்காரு. ஆனாலும் எந்த ஒரு பற்றுலையும் அவர் மாட்டவே இல்லை. இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தினுடைய நிரூபணத்தை நாம பார்த்தோம். ஒரே ஒரு ஆர்வம் என்ன இருந்தது? சேவா, சேவா மற்றும் சேவா. மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்ட நிலையில் இருந்தார். ஒரே ஆர்வம் என்ன? சேவா, சேவா அண்ட் சேவா. மற்ற எல்லாத்துல இருந்தும் டிட்டாச். இதற்குதான் சொல்லப்படுகிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். இப்பொழுது சமயத்தின்படி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை எமர்ஜ் பண்ணுங்கன்றார் பாபா. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு தான். அந்த உள்ளுணர்வு இல்லாம சகாஷ்னுடைய சேவை நடக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாபா இதுல ரொம்ப ஆழமா சொல்றாரு பாருங்க. சகாஷ்னுடைய சேவா நம்ம பண்ணணும், மற்றவர்களுக்கு சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இல்லாமல் சகாஷ்னுடைய சேவை நம்மால் செய்ய முடியாது. எங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வே இல்ல, ஆனா அவங்க நினைக்கிறாங்க நான் சகாஷ்னுடைய சேவா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அங்க சகாஷ்னுடைய சேவாவே நடக்காதுன்றாரு பாபா. பேஸ் இதுதான், அடித்தளம் என்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு. அது இருந்தாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம சகாஷ்னுடைய சேவா நாம
செய்ய முடியும். இது ரொம்ப தெளிவா பாபா இங்க நமக்கு புரிய வைக்கிறார். அதனால ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்றார். சாக்காரத்துல பிரம்மா பாபா இருந்தாரு. நிராகாரத்தினுடைய விஷயத்த விட்டுடுங்க, சிவ பாபானுடைய விஷயத்த கூட விட்டுருங்க. சாக்காரத்துல பிரம்மா பாபா இருந்தாரு. சாக்காரத்துல எல்லா பிராப்திகளுடைய சாதனம் இருந்தாலும், அனைத்து குழந்தைகளுடைய அந்த பொறுப்பு என்பது இருந்தாலும், சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும், இது எல்லாத்துல இருந்து பாபா பாஸ் ஆனார் தானே. பாஸ் வித் ஆனர் அப்படின்ற அந்த சர்டிபிகேட் வாங்கினார் தானே. விசேஷமான காரணம் இதற்கு எது? பிரம்மா பாபாக்கு முன்னாடி என்னதான் வரல? எல்லாமே இருந்தது இல்லையா? பிரம்மா பாபா முன்னாடி சர்வ பிராப்திகளும் இருந்தது. பிராப்திக்கான சாதனங்கள், அப்பொழுது சாதனங்களும் பிரம்மா பாபா முன்னாடி அத்தனை சாதனங்களும் இருந்தது. இந்த சாதனங்கள் வந்தாலும் குழந்தைகளுக்காக குழந்தைங்க பக்கம் தள்ளிட்டார். பாருங்க எவ்வளவு அழகா பாபா யுக்தியா செயல்பட்டிருக்கார். எந்த ஒரு சாதனம் கிடைச்சாலும் குழந்தைங்களுக்காக, எந்த சாதனம் கிடைச்சாலும் பாபானுடைய சேவைக்காக, தனக்காக அப்படின்ற அந்த விஷயத்தையே எடுத்துட்டார் அவர். அப்போ அதுதான் பாபா இங்க வந்து நமக்கு புரிய வைக்கிறார். பிரம்மா பாபா பாருங்க, அவர் முன்னாடி சர்வ பிராப்திகளும் இருந்தது, பிராப்திக்கான சாதனமும் இருந்தது, அத்தனை குழந்தைகளுடைய பொறுப்பும் இருந்தது, நிறைய சூழ்நிலைகளையும் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது, பிரச்சனைகளும் அவர் எதிரில வந்துட்டே இருந்தது. ஆனா எல்லாத்துல இருந்து அவர் பாஸ் ஆயிட்டாரு. பாசித்தானர் அப்படின்ற சர்டிபிகேட்டும் வாங்கிட்டாரு. இத்தனையும் அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது? ஒன் வேர்ட் ஆன்சர் என்ன பாபா இன்னைக்கு சொல்லி தர்றாரு. இத்தனையும் எப்படி சாத்தியமானதுன்னா, பேஹதுக்கு வைராகிய விருத்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு, இதுதான் பிரம்மா பாபாவை பாஸ் ஆக்கியது, பாஸ்விதானராக மாற்றியது. இதுதான் ஸ்பெஷல் ரீசன் பாபா பாஸ்விதானர் ஆனது. இப்பொழுது சூக்ஷ்மமான தங்கத்தினுடைய கயிற்றினுடைய பற்றுதல் இருக்கிறது. அது ரொம்ப சூக்ஷ்மமான, ரொம்ப ஆழமான நுண்ணிய பற்றுதல் என்பது நிறைய இருக்காம். நிறைய குழந்தைங்க அந்த பற்றுதலை கூட புரிஞ்சிக்கவே இல்லையா. இது கூட பற்றுதல் தான், எனக்கு இது அட்டாச்மெண்ட் அப்படின்றது கூட நிறைய குழந்தைங்களுக்கு புரியலையா. பாபா சொல்றாரு ஆக்சுவலி அட்டாச்மெண்ட்ல இருக்காங்க, ஆனா அது அட்டாச்மெண்ட் தான் அப்படின்றது கூட குழந்தைங்களுக்கு புரியாம இருக்குன்றார். அப்படின்னா அட்டாச்மெண்ட் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நினைக்கிறாங்களா, என்ன புரிஞ்சுக்கிறாங்களா, இதெல்லாம் நடக்கதான் செய்யுது, இதெல்லாம் நடந்தே நடக்கும், இதெல்லாம் இருக்கதானே செய்யுது, எல்லாம் அப்படிதானே இருக்காங்க, அப்படிதானே எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறாங்களாம். ஆனா நான் இதுல இருந்து விடுபடணும் அப்படின்றது வரதில்லைன்றார் பாபா. ஆனா என்ன நினைக்கிறாங்களா, இப்படிதான் எல்லாம் நடக்குது, இப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நான் இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது இல்ல, எல்லாம் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு இப்படி நினைக்கிறாங்களாம். அநேக விதமான அந்த பற்றுதல்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக நம்மை ஆவதற்கு விடுவதே இல்லை. பற்றுதல் இருந்துச்சுனாலே அது நம்மை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆவதற்கு விடாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருந்தாதான் நம்ம பாஸ் ஆக முடியும், பாஸ்வித்தானருடைய சர்டிபிகேட் வாங்க முடியும். ஆனா இதுக்கு நடுவுல தடையா வர்றது என்னன்னா பற்றுதல். அந்த பற்றுதல் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆகாம நம்மள தடுக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஆனா நமக்கு விருப்பம் இருக்கு, சங்கல்பமும் பண்றோம், நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி ஆகணும், அந்த சங்கல்பமும் பண்றோம், விருப்பமும் இருக்கு. ஆனால் விரும்புவது மற்றும் செய்வது இரண்டினுடைய பேலன்ஸ் இல்லைன்றார். விருப்பம் அதிகமா இருக்கு, செய்யறது ரொம்ப கம்மியா இருக்காமா. செய்தே தீரணும், இந்த வைராகிய உள்ளுணர்வு இப்பொழுது எமர்ஜ் ரூபத்துல இல்லைன்றார். நடுவுல எமர்ஜ் ஆகுது, அப்புறம் நடுவுல மறைஞ்சும் போயிடுது, மர்ஜ் ஆயிடுது. சமயம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஆயிடுவேன் அப்படின்னா ஆவீங்க. ஆனா சமயம் வந்து நீங்க அப்படி ஆனீங்கன்னா நீங்க பாஸ்வித்தானராக ஆக முடியாதுன்றார் பாபா. பாஸ் ஆவீங்க, ஆனா பாஸ்வித்தானர் ஆக முடியாது.
சமயத்தினுடைய அந்த வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா புருஷார்த்தத்தினுடைய வேகம் பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. பாபா அதனால சொல்றார், இந்த சூக்ஷமமான பற்றுதல்கள்ல தான் போயிட்டு மாட்டிக்கிறீங்க. பாடல் என்னவோ பாடுறோமா, பாப்தாவும் கேக்குறாராம், நாங்கள் பறந்து வரணும்னு சொல்லிட்டு இந்த பாடல் பாடுறத பாப்தாதாவும் கேக்குறாரு. அப்போ யோசிக்கிறாராம், குழந்தைங்களை எப்படியோ பறக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பற்றுதல் ஆனது உங்களை பறக்க விடுமா, அல்லது இங்கே அங்கே அப்படின்னு அலைக்கழித்து கொண்டே இருக்குமா? அதனாலே பாபா சொல்றாரு, சமயத்தின்படி இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆகுங்கள், அதற்கு பற்றுதலிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுங்கள். மனதில் இருந்தும் வைராகியம் இருக்கணும். பாபா சொல்றார், மனதின் மீதும் வைராகியம் இருக்கணும். சமயத்தின்படி அந்த வைராகியம் வந்துச்சு, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் படி வைராகியம் வந்துச்சு மீன்ஸ் அப்ப அந்த நேரம் அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வலியினுடைய ஒரு சமயமா இருந்தது, அந்த நேரத்துல வைராகியம் வந்துச்சு அப்படின்னா அது வெறும் தற்காலிக வைராகியமாக மட்டும்தான் இருக்கும். அதனால செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சூக்ஷ்மமான பற்றுதலை செக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் எல்லாம் முடிச்சிட்டீங்க. நிறைய குழந்தைங்க பெரிய பெரிய அந்த பற்றுதல்ல இருந்து விடுபட்டுட்டாங்க. ஆனா சூக்ஷ்மமான பற்றுதல், அது நிறைய சூக்ஷ்மமான பற்றுதல் இருக்கு. அந்த சூக்ஷ்மமான பற்றுதல் என்னன்றது இன்னுமே நீங்க செக் பண்ணிக்கலன்றார் பாபா. ஏன்னா அது தெரியறதே இல்லையா. அதனால செக் பண்ணுங்க, நல்ல முறையில செக் பண்ணுங்க. சம்பூர்ணதா என்கின்ற கண்ணாடியின் மூலமாக உங்களுடைய பற்றுதல் என்னென்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பிரம்மா பாபா இந்த நினைவு நாள்ல நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட். சாரி, பிரம்மா பாபா கொடுக்கிற கிஃப்ட் கிடையாது, இதுதான் ஸ்மிருதி திவஸ், நினைவு நாள் அன்னைக்கு நாம பிரம்மா பாபாக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இதுதான். என்ன, எங்கெல்லாம் சூக்ஷ்மமான அந்த பற்றுதல் இருக்கோ அதெல்லாத்தையும் சம்பூர்ணதா என்கின்ற கண்ணாடியில பார்த்து அதெல்லாத்தையும் செக் பண்ணி அதெல்லாத்தையும் சரி பண்ணி சம்பூர்ண நிலை அப்படின்ற அந்த கிஃப்ட நாம கொடுக்கணும்ன்றார் பாபா. ஏன்னா அன்பு இருக்குதானே, அப்ப அன்புல என்ன பண்ணுவோம், கிஃப்ட் கொடுப்போம் தானே, அப்ப இந்த கிஃப்ட் கொடுங்கன்றார் பாபா. எல்லா ஆதாரங்களையும் விட்டுடுங்க, எல்லாத்துல இருந்து விடுபடுங்க. இந்த ஸ்பெஷலான கிஃப்ட பாபாக்கு கொடுங்கன்றார் பாபா. சோ அடுத்து பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவை நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா. பிரம்மா பாபா கடைசியில கூட அவர் எப்பயாவது எனக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத அவர் பார்த்தாரா? நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், என்ன நடக்கும், யக்னத்தினுடைய நிலை என்ன ஆகும், குழந்தைங்க என்ன ஆவாங்க, இதெல்லாம் பார்த்தாரா என்ன? பார்க்கல தானேன்ற. எவ்வளவு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா. எனக்கு அப்புறம் என்ன ஆகும், நான் இல்லைன்னா என்ன ஆகும், இந்த சேவை நான் பண்ணலன்னா என்ன ஆகும், நான் இல்லைன்னா இவங்க என்ன ஆவாங்க. இந்த ஒரு வியர்த்த சங்கல்பம் எவ்வளவு நம்மள ஆட்டி படைக்குது இல்ல சமயத்துல. இது கூட எவ்வளவு சூக்ஷ்மமான பற்றுதல் இல்லையா பாபா சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் நேரடியா சொல்றதை விட சிவ பாபா பாருங்க எவ்வளவு அழகா பிரம்மா பாபாவை எக்ஸாம்பிளா முன்னாடி வச்சு அவரை நிறுத்தி அவர் எப்படி எல்லாம் அதுல வெளியே வந்தாரு சொல்லியே என்ன பண்ணிடுறாரு, நீங்க இப்படி பண்ணுங்க குழந்தைங்களேன்னு சொல்லல, பிரம்மா பாபா பாருங்க குழந்தைங்களே இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டே அன்பு கடல் அப்படியே அன்புல மூழ்க வச்சுட்டே
இப்பொழுது நீங்கள் சமமாகுங்கள் அப்படின்னுட்டு முடிச்சிடுறாரு. டைரக்டா குழந்தைங்களுக்கு உட்கார்ந்து நீ இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்னா போங்க பாபா எப்ப பாரு இதே சொல்றீங்க. அதை விட்டுட்டு அழகா பாரு உங்க அப்பா இப்படி இருந்தார் இதை செஞ்சார் இப்படி இருக்குல்ல இதெல்லாம் வந்தார் இதுல கூட மாட்டிக்காம இருந்தார் போது ஆஹா இப்படி குழந்தை புரிஞ்சுக்கும் இல்லையா. அந்த மாதிரி பாபா அழகா பிரம்மா பாபானுடைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வந்து லாஸ்ட் ஃபைனல் என்ன சொல்றாரு, கடைசியில எனக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது கூட பிரம்மா பாபா பார்க்கவே இல்லை. பாபா என்ன நினைச்சாராம், அச்சா ஹீ ஹே ஒரு அச்சா ஹீ ஹோனா ஹே, நன்றானதாகவே இருக்கிறது மேலும் நல்லதே நடக்கும், நல்லதாகவே இருக்கிறது மேலும் நல்லதே நடக்கும். இப்பயும் நல்லாவே இருக்கு, இதுக்கு அப்புறமும் நல்லாவே இருக்கும். இதுதான் பிரம்மா பாபா எப்பயுமே நினைச்சிட்டு இருந்தாரு. மீன்ஸ் பிரம்மா பாபாவுடைய எண்ணத்துல இதுதான் இருந்தது. இப்பொழுதும் நன்றாக இருக்கிறது, இதுக்கு அப்புறமும் இன்னுமே நல்லாவே இருக்கும். இதுதான் அவர் நினைச்சாரே தவிர எனக்கு அடுத்து என்ன ஆகும்ன்றது கூட அவர் பார்க்கல. அப்ப செகண்ட்ல என்ன ஆயிட்டாரு, பாபா பற்றில் இருந்து விடுபட்ட ஆத்மா ஆயிட்டு பறந்து போயிட்டார். இல்ல செகண்டினுடைய விளையாட்டுன்ற மாதிரி பாபா செகண்ட்ல என்ன ஆயிட்ட, எனக்கு அடுத்தா இப்பயும் நல்லா இருக்கு, இதுக்கப்புறமும் நல்லா இருக்க போகும், எல்லாமே நல்லதே. செகண்ட்ல பற்றுதல் இருந்து விடுபட்டு ஆத்மா பறந்து போயிடுச்சு. எந்த ஒரு பற்றுதலும் அவரை இழுக்கவே இல்லை, அவரை வந்து வசப்படுத்தவே இல்லை, அவரை கவரவே இல்லை, தாக்கவே இல்லை. அவரை அட்ராக்டே பண்ணல. எந்த ஒரு பற்றுதலும் அவரை அட்ராக்ட் பண்ணவே இல்லை. அதனால பாபா சொல்றாரு எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து பற்றுதல் இல்லாத குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்கன்றார். என்னுடைய டியூட்டி இது, நான் இல்லாம இது யாரும் செய்யவே முடியாது, இந்த சங்கல்பம் கூட வரக்கூடாதுன்றார் பாபா. இவ்வளவு சூக்ஷ்மமான பற்றுதல் பாருங்க. நான் செய்யற டியூட்டி இது, இது நான் தான் செய்வேன், என்ன தாண்டி யாரும் செய்யக்கூடாது. சில நேரங்கள்ல வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதாஜினுடைய ஒரு பற்றுதல் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த டிஷ்ஷுனா நான் தான் செய்வேன், இந்த டிஷ்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் நான் தான், இந்த டிஷ்ஷுனா நான் தான் செய்யணும். சென்டர்ல பாருங்க சில டிஷ் அப்படின்ற போது சில மாதாஸ் ரொம்ப நல்லா செய்வாங்கன்னா எப்பயும் அவங்களதான் அந்த டிஷ் செய்யணும். திடீர்னு ஒரு நாள் இன்னொருத்தர் சொல்றோம்னா அப்ப உடனே அந்த இடத்துல ஒரு வருத்தம், இந்த டிஷ்ஷுன்னோடனே ஏன் எனக்கு கொடுக்காம இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பற்றுதல் இருக்கு இல்லையா, அந்த பற்றுதல் விடுறதுக்காக கூட பாபா சில நேரங்கள் என்ன பண்ணுவார், நமக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பார். நமக்கு ஏத்த ஒரு டியூட்டி, எப்பயும் கிடைக்கிற ஒரு சேவா, எப்பயுமே நம்மள முன்னிறுத்துற ஒரு விஷயம். அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம வந்து நம்மள அங்க வைக்கவே மாட்டார். அப்ப புரிஞ்சுக்கணும், பாபா என்ன விட்டுறல, ஆனா அந்த இடத்துல அந்த பற்றுதலில் இருந்தும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெளிய கொண்டு வந்துட்டு இருக்காரு, இன்னும் என்னை சக்திசாலி ஆக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ என் மீது பாபாக்கு அன்பு இருக்கு. அதனால அந்த பற்றுதலில் இருந்தும் பாபா என்ன விடுவிச்சிட்டு இருக்கார். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த டியூட்டி என்னது, நான் இல்லாம யாரும் செய்ய முடியாதுன்ற எண்ணமும் வரக்கூடாது, இதன் மீதும் நமக்கு வைராக்கியம் இருக்கணும்ன்ற. அதனால கேட்டீங்களா பாப்தாதானுடைய விஷயத்த ரொம்ப கவனத்தோடு கேட்டீங்க இல்லையா. சோ பாபா அதனால எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக நாம் ஆகணும். ஆகி சகாஷ் கொடுக்கக்கூடிய இந்த சேவா நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு பாபா இந்த முறையில நமக்கு சொல்றாரு. லாஸ்ட்ல பாபா நமக்கு வந்து அன்பு நினைவுகளும் கொடுக்கிறாரு, யாத்தியாரும் கொடுக்கிறாரு. சோ பாபா யாத்யார்ல முழு அந்த முரளியினுடைய என்ன பண்ணுவாரு, முழு முரளியினுடைய சாரம் யாத்யார்ல நமக்கு சொல்லி கடைசியில அன்பு நினைவுகள் கொடுப்பாரு இல்லையா. பாபா இந்த முரளியில என்ன சொல்றாருன்னா, நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய உள்நாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய அன்பான குழந்தைகளுக்கு, சதா பாபானுடைய அன்பு கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய மிக சமீபமான ஆத்மாக்களுக்கு, சதா பிரம்மா பாபானுடைய விசேஷ தாக்களை தனக்குள் தாரணை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு
சதா உழைப்பிலிருந்து விடுபட்டவர்கள், மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய பரமாத்மா அன்பில் பறக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் சமான் ஆகணும்ன்ற அந்த சங்கல்பத்தை சாக்கார நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய இப்பேற்பட்ட இதயத்திற்கு ஓய்வளிக்கக்கூடிய இதயராமர் தந்தையினுடைய இதயத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விசேஷமாக இன்றைய நாள் பிரம்மா பாபாவினுடைய பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதா என்னவோ சதா குழந்தைகளுடைய உள்ளத்தில் இருக்கிறார். வதனத்தில் இருந்தாலும் கூட குழந்தைகளுடைய உள்ளத்துல இருக்காரு. அதனால இப்பேற்பட்ட உள்ளத்தில் அடங்கி இருக்கக்கூடிய, உள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பினுடைய முத்துக்களால் நிரப்பப்பட்ட அந்த தட்டுகளோடு பாபா என்ன பண்றாரு, அன்பு நினைவுகள் கூடவே முத்துக்களால தட்டை நிரப்பி நிரப்பி குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் கொடுத்துட்டே பாபா நமஸ்தே சொல்ற. பாபா இந்த மொழிய முடிக்கிறாரு. சோ பாபா சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாம பாபானுடைய முரளிய கேட்டது மட்டும் இல்லாம ஒரு பாப்தாதானுடைய அன்புல சிநேகமான அன்பானவர் பாபானுடைய அந்த அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் செய்யலாம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அன்பான பாபானுடைய அன்பில் மூழ்கி இருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய அந்த அனுபவமும் நம்ம செய்யலாம். பாப்தாதா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வரதானத்தை நான் அடைந்திருக்கக்கூடிய வரதானி ஆத்மா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸ்பெஷலா பிரம்மா பாபா சதா என்ன பண்றாரு, என்னுடைய விசேஷத்தாவை நான் பாபானுடைய சேவையில ஈடுபடுத்துவதற்கான சங்கல்பம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ சதா பிரம்மா பாபா தன் பாப் சமான் ஆகணும்ன்ற அந்த சகாஷ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம செய்யலாம். சோ நம்ம எல்லாருமே 3 நிமிடங்கள் நல்ல பாபாவோட அன்பு கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய அன்பான அந்த அனுபவம் செய்யலாம். நாம் உருவ மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அமைதியான ஆத்மா, அன்பு கடல் பாபாவினுடைய அன்பான குழந்தை, அன்பு ஸ்வரூபமான ஆத்மாவாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அன்பு ஸ்வரூபமாக, அமைதி ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக இருக்கின்றேன். சதா பாபாவினுடைய சித்திரத்தையும் சரித்திரத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய அன்புக்கினிய பாபாவினுடைய துணையில் சதா இருக்கின்றேன். என்னுடைய மனதிற்கினிய பாபா ஒவ்வொரு சங்கல்பத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செயலிலும் நான் பாபாவையே முன்னிறுத்துகின்றேன்.
நான் எது நினைத்தாலும் அதில் பாபாவே நிறைந்திருக்கின்றார். ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவே இருக்கின்றார். நான் என்ன பேசினாலும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பாபாவாக இருக்கின்றார். எந்த வாக்கியம் உரைத்தாலும் அதில் பாபா என்கின்ற வார்த்தை நிறைந்தே இருக்கின்றது. சதா என்னுடைய வாய் மூலமாக பாபா 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 என்றே நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். நான் செய்யும் அத்தனை செயல்களும் பாபாவினுடைய சேவைக்காகவே செய்யக்கூடிய செயல்களாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணத்திலும் பாபா, என்னுடைய வார்த்தையிலும் பாபா, என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் பாபா பாபா பாபா. இந்த பாபாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பாபாவே என்னுடைய உலகமாக இருக்கின்றார். அந்த உலகத்திலேயே நான் மூழ்கி இருக்கின்றேன். இந்த பாபா என்கின்ற உலகத்தில் எதுவும் எனக்கு அப்படி ஒரு பாபா என்கின்ற கடலின் ஆழத்தில் நான் சதா மூழ்கியே இருக்கின்றேன். அன்பினுடைய விஷாலமான கடலாக பாபா இருக்கின்றார். அந்த விஷாலமான அன்பு கடலில் அந்த அன்பினுடைய ஆழத்தில் நான் ஆத்மா மூழ்கி இருக்கின்றேன். அந்த அன்பில் மூழ்கிய நிலையில் லவ்லி ஸ்திதியில் நான் அனைத்தையும் மறந்த நிலையில் இருக்கின்றேன். அன்பு மட்டுமே எனக்கு அனுபவமாகிக் கொண்டே இருக்கின்றது. பாபாவின் அன்பின் ஆழத்தில் நான் மூழ்கி இருக்கின்றேன். அன்பு கடல் பாபா தன்னுடைய முழுமையான அன்பை எனக்குள் நிரப்புகின்றார். நான் அன்பின் நிரம்பிய ஸ்வரூபமாக ஆகின்றேன். இந்த அன்பில் மூழ்கி இருந்து சதா சம்பன்னமாக சம்பூர்ணமாக பாபாவிற்கு சமமான ஆத்மாவாக நான் ஆகியிருக்கின்றேன். ஓம் சாந்தி.
சாந்தி.